بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம். அதாவது உவைசி அவர்களை பற்றி ஜீவா டுடேயில் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவரை பற்றிய விஷயங்களை நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம். அது அல்லாஹ்வுடைய அருளால் அது 85,000-90,000 பேர் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அதை பார்த்துருக்குறாங்க. இந்த உவைசி அவர்களை பற்றி நம்ம சொன்னதற்கு ஒரு எதிர் விமர்சனங்கள் பரவலாக பரப்பப்படுகிறது. அதுவும் கல் ஐடியில் பரப்பப்படுகிறது. எப்படின்னா என்னுடைய ஃபோட்டோவை போட்டு NTFன்னு ஒரு பேஜை உண்டாக்கி அப்படி ஒரு கள்ளத்தனமான வேலையை செஞ்சு என்ன செய்கிறாங்க, நேருக்கு நேரம் நீ யாருன்னு சொல்லி அதை பரப்பணும். அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரி விமர்சனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்வதுதான் முதலாவது தகவல். நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீண்ட பல மாதங்களாகவே இந்த சமுதாய பிரச்சனைகளை பற்றி நம்ம அதிகம் பேசுவது கிடையாது. ஏன்னா மார்க்க சம்பந்தமான கேள்விகள் குவிந்திருக்கிற காரணத்தினால, அதுக்கே நமக்கு நேரம் போதவில்லை என்கிற காரணத்தினால இந்த நேரலையில் இயன்ற அளவுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம சொல்லி வருகிறோம். ஆனால் இந்த ஒய்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நேரலையில் நம்ம அதை சொல்ல கிடையாது. செய்தியாளருங்கிற முறையில் அந்த ஜீவா அவர்கள் நம்மிடத்தில் கேள்வியாக முன்வைத்த பொழுது, ஒரு கேள்வி என்று வந்துவிட்டால் நம்ம எதை பற்றி கேட்டாலும் நம்ம சொல்லத்தான் வேணும். அந்த அடிப்படையில் அது குறித்து நம்முடைய தகவலை சொன்னமே தவிர, நம்முடைய நேரலையில் இந்த மாதிரியான அரசியல் ரீதியான விஷயங்களை பெரும்பாலும் நம்ம சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தாலே சொல்லுவோமே தவிர குறைச்சிட்டோம். அதனால் இது ஜீவா டுடேயில் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, நம்ம சொல்லிட்டோம். இந்த ஜீவா டுடேயில் அந்த சொன்ன விஷயங்கள்லாம் பொய், அவர் அப்படி சொல்லவே கிடையாது என்கிற மாதிரி சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஜீவா டுடே அவர்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது அவர் தினமலர் பத்திரிக்கை, அதாவது ஏப்ரல் 26 தினமணி பத்திரிகையை எனக்கு அனுப்பி, இதில் ஓய்ஸ் இப்படி சொல்லியிருப்பதாக இந்த பத்திரிகையில் வந்திருக்கிறது, அதுக்கு உங்களுடைய பதில் வேண்டும் என்று தான் கேட்டார். அந்த பத்திரிகையில் உள்ள அதை ஒரு அந்த பேட்டியிலையும் ஒரு குறிப்பிடுவார். அந்த பத்திரிகையில் உள்ள செய்தியின் அடிப்படையில் நம்ம சொன்னோம் என்று சொன்னால், மறுப்பு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி ஓய்ஸ் சொல்லவே கிடையாது அப்படின்னு அவங்களா மறுக்கிறாங்க. கிடையாதுன்னு சொன்னால் தினமலர்காரன்ட்டு போய் சண்டையை போடுங்க, அவனுக்கு எதிராக வழக்க போடுங்க. தினமலரில் என்ன இருக்குது என்றால், ஏப்ரல் 26 இட்ட தினமலர், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நமது சிறப்பு நிருபர்ன்ற ஒரு செய்தியாக அது வருகிறது. உண்மையை உறக்க பேசிய ஒய்சி, நெத்தியடி பேச்சுக்கு நெட்டிசன்கள் புகழாரம். நெத்தியடியான பேச்சு பேசிவிட்டார், அதுக்கு நெட்டிசன்கள்லாம் புகழாரம் அப்படிங்கிற தலைப்பிட்டு அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அது அப்படியே நான் படிக்கிறேன். அதில் இதில் சொன்னது பொய்யா இருந்தால் நீ தினமலர்கிட்ட தான் கேட்கணும். தினமலரில் வந்திருக்குது என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் என் தரப்புலேருந்து தினமலர் அப்படி நான் சொல்லவில்லைன்னு ஒரு மறுக்க கிடையாது. நீங்கள் முட்டு கொடுக்குற ஆளுக்கு எதோ மறுத்துட்டு அப்படி சொல்ல கிடையாதுன்னு மறுக்கிறீங்களே தவிர, அவர் சொன்னதாக வந்திருக்கிற செய்தியை தான் நான் படிக்கிறேன். அசாதுதீன் ஓய்சி என்ற பெயரை கேட்டாலே இவர் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர், மதசார்பு கொள்கை கொண்டவர் என்ற கருத்து நிலவுகிறது. ஆல் இந்தியா மஜ்லிஸே இத்திஹாதுல் முஸ்லிமீன் தலைவரான ஒவைசி சர்ச்சை பேச்சுகளுக்கு பெயர் போனவர். ஆனால் இவர் காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து உண்மை தகவலை விருப்பு வெறுப்பின்றி பகிரங்கமாக வெளிப்படுத்தி உள்ளார். இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் தான் உள்ளது என்பதை அவர் துணிச்சலுடன் உறக்க கூறியுள்ளார். 1. மதச்சார்பற்ற தலைவர்கள் என கூறிக்கொள்ளும் காங்கிரஸ் MP ராகுல், சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூட காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் வார்த்தைகளை அளந்து பேசி வருகின்றனர்.
ஆனால் ஓய்சி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு உண்மை நிலவரத்தை பேசியுள்ளதால் சமூக வலைதளவாசிகள் அவரை கொண்டாடுகின்றனர். பஹல்காம் தாக்குதல் குறித்து ஓய்சி கூறியதாவது, இதான் கூறியது. சிறப்பு நிருபர் நேரடியாக கேட்டேன்னு போட்டிருக்கிறார். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும். யார் கூறணும்னு தெரியல, மன்னிப்பு கூற வேண்டும். சுற்றுலா பயணியரின் பெயர்களை கேட்டபின் அவர்களின் மதம் என்ன என்று அறிந்தபின் ஈவிரக்கமின்றி சுட்டு கொன்றுள்ளனர். இதற்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இது ஓய்சி சொன்னது. இதை ஜீவா கேட்கல, நானும் சொல்லலை. இதையும் சொல்லியிருந்தால் இன்னும் டேஞ்சரானான்னு விளங்கிறோம். இது உண்மையே கிடையாது. அதாவது அந்த பேரை கேட்டாங்கங்கிறது பின் செட்டிங் பண்ணது. மறைஞ்சிருந்தான் சுட்டுறாங்க, யாருன்னே தெரியாது, அங்கே தூரத்துலேருந்து சுட்டாங்கன்னு தான் உண்மையான தகவல். அப்போ இதில் என்ன வருதுன்னு பிறகு இவர் ஓய்சி சொன்னதாக இதில் வல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், சுற்றுலா பயணிகளின் பெயரை கேட்ட பின் அவர்களின் மதம் என்ன எது என அறிந்த பின் ஈவிரக்கமின்றி சுட்டு கொண்டுள்ளனர். இதற்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். அப்படியே காவிகள் விஷயத்தை அப்படி வாந்தி எடுத்திருக்கிறார். இவருக்கு முட்டு கொடுக்குறாங்க. இதை அவர் சொல்லலைங்கிறீங்களா? சொல்லலைன்னு சொன்னால் தினமலர் மீது வழக்கு போடுங்க. என்னையை திட்டி வேலை கிடையாது. அவர் சொன்னதாக இது பரவி இருக்கிறது. அவர் இதுக்கு மறுப்பு சொல்லவில்லை. அப்போ பேரை கேட்டு தான் செஞ்சாங்களா? அப்படி தான் சம்பவம் நடந்துச்சா? மரங்களுக்கு அப்பால் மறைந்திருந்து கொண்டு தெரிஞ்ச ஆண்களையா சுற்றானே தவிர உன் பேர் என்னென்னு கேட்டு சுடவே கிடையாது. அதில் முஸ்லீம்களும் இறந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம தகவல். இது தினமலரில் உள்ள ஒரு செய்தி. அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பாகிஸ்தான் அரசு ISI உளவு அமைப்பின் ஆதரவு உள்ளது. படுபாத செயலை செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். அது கண்டிக்கப்படணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லைங்கிறார்ல, அது உண்மையான தகவல் இல்லை. ஏன்னு கேட்டால் அவர்கள் நீண்ட காலமாகவே இங்கே இந்தியாவில் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட வீடுகள்லாம் இருந்திருக்குது. அந்த வீடுகளெல்லாம் போய் இராணுவம் தாக்கியிருக்கு பின்னாடி. அப்போ பாகிஸ்தானிலேருந்து வந்தவர்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இவர்கள் எல்லை தாண்டி எப்படி வந்தார்கள், இதற்கு யார் பொறுப்பு? பஹல்காம் வந்தவர்கள் ஸ்ரீநகருக்கு வந்திருப்பார்கள். இவர்கள் பொறுப்பற்ற செயலுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். பயங்கரவாதிகளின் இந்த ஈனச் செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் யாருக்குமா எல்லாத்தையும் கண்டிக்கிறோம், நம்மளும் கண்டிக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை வரவேற்கிறேன். அப்படி வரவேற்கவில்லைன்னு இவங்க மறுப்பு சொல்கிறாங்க. எனக்கு மறுப்பு சொல்கிறாங்க. தினமலரில் அவர் கொடுத்த பேட்டியில் அவருடைய சிறப்பு நிருபருக்கு அளித்த பேட்டியில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை வரவேற்கிறேன். ரத்து செஞ்சதை வரவேற்கிறேங்கிறார். இது ஒரு பைத்தியகாரத்தனமான இதுன்னு சொல்லி நம்ம அது சிந்து நதி அது ஒன்றும் செய்ய முடியாது, சிந்து நதியை அடைக்கவே முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது தவறுங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களே. நான் இட்டுக்கட்டி சொன்னேன்னா அவர் சொன்னதுக்கு சொன்னேன்னா, இது ஒரு அரசியல் விவகாரம் அல்ல. அதனால் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரிப்போம். அதை நதிநீரை அடைச்சோண்டு அரசாங்கம் பொய்யாக மக்களை ஏமாத்துகிறது. இவர் அதை மெய்யுங்கிற மாதிரி அந்த நதிநீர் சட்டங்களெல்லாம் விளங்காமல் இவர் சொன்னார் என்று தினமலர் சொல்கிறது. அடுத்து, பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் எந்த நாட்டின் மீதும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு முழு ஆதரவு அளிப்போம். நமது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக வான்வழி தரைவழி தாக்குதல் நடத்தலாம். இதுபோன்ற இராணுவ நடவடிக்கை எடுக்க சர்வதேச சட்டங்களும் அனுமதிக்கின்றன. இவ்வாறு ஓய்சி கூறியுள்ளார். அப்போ ஓய்சி இதில் சிந்து நதி விஷயத்தை அவர் சொல்லவே இல்லைன்னு எனக்கு மறுப்பு போட்டிருக்கிறாங்க. அவர் அப்படி சொன்னார் என்று தினமலரில் நியூஸ் வந்திருக்கிறது. ஓய்சி மறுக்கலை. பேரை கேட்டுக்கிட்டு செஞ்சாங்கன்னு பிஜேபி பரப்புகிற காவிகள் பரப்புகிற பொய்யே இவரும் பரப்பியிருக்கிறார். அதுக்கு இவங்க வாயை துறக்க காண மறுப்பு சொன்னவங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ போர் செய்கிறது சர்வதேச சட்டங்கள் வரவேற்கிறது அனுமதிக்குதுங்கிறார். நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வரவேற்கிறது. முதல்ல ஆதாரங்களை காட்டிட்டு தான் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க முடியும். அந்த விவரம் கூட தெரியாமல் இருக்கிறாருன்னு நான் சொன்னேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தினமலரில் அவர் சொன்னதாக வந்திருக்கிற செய்திகளுக்கு மறுப்பு தானே தவிர, அதுவும் என்னிடத்தில் ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அதுக்குரிய பதிலை தான் நான் சொல்ல முடியும். அப்போ இதுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அவ்வளோ பொய்யின்றாங்க போகிற போக்கில். அப்படின்னா சொல்ல கிடையாது. அவர் சிந்து நதி அவர் கண்டிக்க தான் செஞ்சார். கண்டிச்சார்னா இதில் ஆதரிச்சார், இதில் வந்திருக்கு, ஏன் முரண்பாடாக வருது? அதை நம்ம கவனிக்கணும். அது போக இவருடைய அந்த பல விஷயங்கள், அந்த ஒரு துப்பாக்கி சூடு காரில் நடத்தினா நாடகம் ஆடினார்ல, அது சம்பந்தமாக நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கேள்வி கேட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன 2022 கேட்டிருக்கிறேன்.
அதுக்கு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட இந்த பதில் வரல. சுட்ட ஆள் யார், எந்த துப்பாக்கி, அவன் எந்த பேக்ரவுண்டில் வந்தவன், எந்த இயக்கத்துக்காரன், அதுக்கு இப்போ ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிங்களா, அது கேட்டோமா இல்லையா? அப்படி இல்லாமல் நீங்கள் ட்விட்டரில் போட்டு விட்டீங்கன்னா என்ன சரின்னு கேட்டோமா, அதுக்கெல்லாம் பதிலை சொல்லுங்கள். அது மாதிரி இவர் பிரச்சாரம் பண்ண போகும்போது எந்த ஒரு கெடுபடியும் இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ராகுலுக்கு பிரியங்காவெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் இவர் போக அனுமதிக்கப்படுவார் பட்டார். அப்போ இந்த மாதிரியான ஒரு செல்லப்பிள்ளையாக இருப்பதற்கு என்ன காரணம்? அன்னைக்கே டெல்லியில் குண்டு துளைக்காத கார் தருவோம் என்று அமித்ஷா சொன்னதுக்கு என்ன காரணம்? அப்போ அதெல்லாம் பதில் சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி ஹெலிகாப்டர் போய் பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு பல கோடிகள் அவர் பணம் விளையாடுகிறது. அதுக்கு நீங்கள் ஏதாவது சோதனை பண்ணீங்களா? அவர் மீது மட்டும் ஏன் அந்த கருணை பார்வைன்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன பதில்? எல்லாத்தையும் விட இவர் ஓட்டை பிரிக்கிறதுனால இவர் பேசி செஞ்சாலும் சரி பேசாமல் செஞ்சாலும் சரி பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு இவர் முக்கிய காரணமாக இருக்கார். வழங்குதா? ஒரு 20-25 இடத்துல அதை தாக்கம் ஏற்பட்டால் கூட போதும், இப்போ ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அப்போ இவர் பேசி செஞ்சாலும் சரி பேசாமல் செஞ்சாலும் சரி நீ செஞ்ச வேலை அவனை கூட ஆட்சியில் வைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுதும் நான் நீண்ட காலமாக இதை சொல்லிக்கொண்டு கண்டித்து கொண்டு வருகிறேன். அதனால் இதுக்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் நேர்மையான எந்த விமர்சனம் பண்ணலை. எல்லாம் பொய் ஒரே வார்த்தையாக போட்டு விட்டாங்க. பொய்ன்னா அந்த தினமலரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். இந்த இதுக்கு முடிஞ்ச ஸ்க்ரீனில் அந்த செய்தியை ஸ்க்ரீனாகவே உங்களுக்கு நான் போட்டு விட்றேன், நீங்களும் பார்த்துக்கிறங்க. அதில் உள்ளதை நான் அப்படி தான் வாசிச்சிருக்கிறேன். இவர் 3 விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். போர் செய்தி சொல்கிறாரு, பாகிஸ்தானில் தான் வந்தார்கள் என்று உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை சொல்கிறாரு, மாற்றமான செய்தியை சொல்கிறாரு, சிந்து நதியை நிறுத்தினதை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, பேரை கேட்டு மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் கொன்றாங்க என்பது பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அப்படி காவி அப்படி வாந்தி எடுத்திருக்கும்போது அவர் மீது கோபம் வராமல் அவர் அமைப்பில் இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக வேண்டி உருது வேற ஒருத்தன் காரணம் காட்டிருக்கான். உருது மொழினால் அவர் பிடிக்கலை. உருதுக்காரன் தான் தலைமை தாங்க முடியும். தமிழ்நாட்டுக்காரனை போய் ஊபியில் தலைமை தாங்க முடியும். அதான் பிடிக்கலன்னா அந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தலைமை தாங்க வர்றாரு. உருது மேட்ரு கிடையாது. உருதை வச்சுக்கிட்டு பேசவும் இல்லை. அவர் ஆரம்ப காலத்தில் போராளியாக மட்டும் அடையாளம் காணப்பட்டார்ல, அந்த நேரத்தில் அவர் அழைத்து நாங்கள் இங்கே நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம், பார்க்குறவரெலாம் கலந்து கொண்டு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம உருதுங்கிற அடிப்படை நம்ம பார்க்குறதே கிடையாது. அதெல்லாம் ஒழிக்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறது. அதனால் இவர் உருதுக்காரங்கிறதுனால அப்படி செய்கிறார்கள்னு அப்படி ஒரு உருதுக்காரங்களை கிளப்பி விட்றாங்க. இந்த மொழிவரியை தூண்டி விட்டுச்சுன்னா இதை மடையர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். நீங்கள் மூடர்கள் தான் அதை செய்வார்கள். நீங்கள் நேர்மையானவளாக இருந்தால் நான் வாசித்த இந்த செய்தி உண்மையாக பொய்யா? பொய் என்று சொன்னால் அவர் அஃபீஷியலாக தினமலருக்கு கொடுத்த மறுப்பை என காட்டுங்க. உங்களாக என்ன செய்கிறாங்க? அப்படி அவர் சொல்லவே இல்லை, அவர் கண்டிக்க தான் செஞ்சார் அப்படின்னு இவங்களா அவர் சார்பாக நீங்கள் பேசுகிறீங்க. அது சோர்ஸை காட்டுங்க. சோர்ஸை காட்டினீங்கன்னா முரண்பாடாக 2 வந்திருக்கும்போது தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது? ஓய்சி சேர்ந்தது தானே. தினமலர்காரன் என் பேரில் பொய்யை போட்டுட்டான்னு சொல்லுங்கள். அவரை சொன்னாங்கன்னா தினமலர்காரன் பேச்சை நானும் சொல்லிவிட்டேன், நானும் மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு போயிடுவேன். அதனால் நாம் சொன்ன விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கிறார் என்று ஒரு பத்திரிகையில் பகிரங்கமாக வெளிப்படையாக நமது நிருபர்னு போட்டதை வெளியிட்டிருக்கிறான். இது செவிவழி செய்தி கிடையாது. நாங்களே நேராக கேட்டது தான் நிருபர்னு போடுவாங்க. அப்போ நேரடியாக நிருபருக்கு முன்னிலையில் இருந்து கேட்ட செய்தின்னு சொல்லி அவன் போட்டிருக்கிறான். அதனால தான் இதை பேச வேண்டி வந்துச்சே தவிர, அதனால் இதை நீங்கள் போட்டு திட்டுறதுனால ஒன்றும் கிடையாது. இவர் மார்க் விலையை பார்க்க வேண்டிய இவருக்கு அரசியலுங்கிறாங்க. நாங்கள் எல்லாரையும் பேசிக்கிட்டு தான் இருப்போம், அரசியலையும் பேசுவோம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால். மார்க் விஷயத்தை மட்டும் பேசலை. ஆனால் இந்த விஷயத்தை சொல்லும்போது மாத்திரம் இந்த வாதத்தை அவங்க வைக்கிறாங்களே தவிர மற்ற பாலஸ்தீன் விஷயத்தில் இருந்து எல்லா பாயிண்டுகளையும் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பரவலாக சர்வதேச விஷயங்கள்லாம் பேசி தான் இருக்கிறோம். இதே ஓய்சியை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். அந்த தேர்தல் ரிசல்ட்டை வச்சு கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இவரால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு என்பதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு பேசியிருக்கிறேன். அதனால் இவர் பாஜகவுடைய பி டீமாகத்தான் இருக்கிறார் என்ற சந்தேகத்துக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் கிடையாது. நீங்கள் எதோ அந்த அமைப்பில் பொறுப்பு அப்படின்னு தந்திருக்கிறார் என்ற காரணத்துக்காகவோ அல்லது நீங்களே சொல்கிற மாதிரி நீங்கள் பதிவு போட்டவர் உருதாக இருக்குது, அவர் உருதாக இருக்கிறதுனால கூட இந்த ஒரு நீங்கள் செஞ்சுருக்கலாம். உங்களுக்கு அந்த உருதுங்கிற அந்த மொழி உருதில் ஒருத்தன் வந்துட்டானே அப்படிங்கிறத செஞ்சுருக்கலாமே தவிர எனது விமர்சனத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். சரி, அடுத்து கேள்விக்கு போக முன்னாடி இன்னொரு தகவல், இதுவும் ஒரு கேள்வின்னு வைத்துக்கொள்ளலாம். என்னென்னு கேட்டால், மும்பையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அதிகாரிகள் சோதனை பண்ணி ஒரு வீட்டில் வச்சு ஜம்சம் அந்த 5 லிட்டரு கேன் இருக்குல்ல, ஜம்சம் தண்ணீர், அந்த ஜம்சம் தண்ணீருங்கிற பேரில் அவங்க கேனில் தயாரிக்கிறதை நினைஞ்சிருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க.
அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். अस्सलाम अलैकुम भाइयों और बहनों, हमें एक तशवीशनाक रुझान का सामना है जहां जाली जमजम का पानी मार्केट में महंगे दामों फरोख्त किया जा रहा है। ये न सिर्फ गैर अखलाकी है बल्कि इस्लाम की तालीमात के भी खिलाफ है। एक हालिया वीडियो में हमने ये दिखाया है कि कुछ अफराद नलके का पानी प्लास्टिक की बोतलों में भर रहे हैं जो असल जमजम की बोतल के डिजाइन की तरह है। वो जाली कंटेनर्स तैयार करने और स्टिकर्स इस्तेमाल करने की हद तक जा रहे हैं ताकि ये असल जैसा नजर आए। ये जाली पानी फिर ऐसी कार्टून्स में पैक किया जाता है जो तकरीबन असली की तरह है। ये जाली जमजम के पानी की फैक्ट्रियां हिंदुस्तान में कई मकामात पर छापे मारकर बंद की गई हैं। हम अब सबसे दरख्वास्त करते हैं कि आप होशियार रहें और ऐसे धोखे में न आएं। मार्केट में दस्तयाब जाली पानी के फरेब में न आएं, जो कि 1200 से 2000 भारतीय रुपए तक की कीमत पर फरोख्त किया जा रहा है। एक मुसलमान के तौर पर हमारा फर्ज है कि हम आगाही फैलाएं और अपनी कम्युनिटी को इस तरह के धोखे से बचाएं। आइए हम सब मिलकर इस नाइंसाफी के खिलाफ आवाज उठाएं। ये पैगाम अपने खानदान और दोस्तों के साथ बांटें ताकि उन्हें आगाह करें और जाली जमजम के पानी के फरोख्त करने वालों के फंदे में न आएं। अल्लाह हमें धोखेबाजियों से बचाए और हमारी रहनुमाई फरमाए। याद रखें, असली जमजम के पानी का कोई मुतबादिल नहीं है। होशियार रहें और महफूज रहें। அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சாதாரண தண்ணீரை பிடித்து அவன் சம்சம் நீருக்குன்னு உள்ள லேபிளை ஒட்டி அதுக்கு சூப்பரான பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி அங்கிருந்து ஜம்சம் தண்ணீர் என்று என்ன செய்யப்படுகிறது, கடைகளில் இதுதான் விற்கப்படுகிறது என்று அவன் ஒரு வீடியோ பரவி கொண்டிருந்தது. அப்போ இதை உடனே நம்ம என்ன செஞ்சிடாமல் அதை மக்கள்கிட்ட சொல்லாமல் நாம் இப்போ சவுதியுடைய இணையதளங்கள், அதே மாதிரி சாட் ஜிபிடி, அது மாதிரி டீப்சீக் இதில் எல்லாம் நம்ம கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதியில் ஜம்சம் தண்ணீரை விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஹாஜிகள் உம்ரா செஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர அதை விற்பனை செய்தார்கள் தண்டிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள்ங்கிற அளவுக்கு கடும் சட்டம் இருக்கிறதுனால அங்கிருந்து ஜம்சம் தண்ணீர் சட்டப்பூர்வமாக அங்கே வரதுக்கு வழியே கிடையாது. ஆனால் இந்த ஜம்சம் தண்ணீருக்குரிய ஒரு புனிதத்தை நம்பிக்கையை வைத்து கொண்டு சில பேர் முதலீடாக்கி நாங்கள் ஜம்சம் தண்ணீரை இறக்குறோங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, இது 5 லிட்டர் கேன்களை கொண்டு 1500 2000 அதை விற்கிறாங்க. ஜம்சம் தண்ணீர்னு சொல்லி மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த விற்கிறவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அறியாமையில் விற்கிறாங்க. அவங்க இதை ஜம்சம் தண்ணீர் தான் நமக்கு தர்றாங்க நினச்சி வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால், சில பேர் வியாபாரத்துக்காக வேண்டி இந்த மாதிரி செய்கிறாங்க. ஹஜ்ஜி உம்ராவில் கொண்டு வந்தால் தான் ஜம்சம் தண்ணீர், அது வியாபாரத்துக்கும் அனுமதிக்கிறது கிடையாது. இல்லைன்னா ஏதோ ஒரு பைப் தண்ணியை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, உங்கள்கிட்ட ஜம்சம் தண்ணீர் லேபிள் ஓட்டுறது பெரிய விஷயமா? ஒரிஜினலை விட டூப்ளிகேட் லேபிள் சிறப்பாக தயாரிக்க முடியும். அதனால் அந்த லேபிளை ஹஜ்ஜிலேருந்து உம்ராவில் கொண்டு வருவாங்கள்ல, அந்த லேபிள் அப்படி எடுத்து அதே மாதிரி தயார் பண்ணி ஒட்டுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு நான் கடையில் என்ன செய்கிறாங்க, ஜம்சம் தண்ணீர்னு விற்கிறாங்க. அப்படின்னா ஒரு 10-20 ரூபா கூட பெறுமதி இல்லாத ஒரு பொருளுக்கு 1500 வாங்கி பெருசாக சம்பாதிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இது செய்யப்படுகிறது. இது ஜம்சம் தண்ணீர் கிடையவே கிடையாது. சவுதி அரசாங்கத்தில் அப்படி விற்பனைக்கு அனுப்புவது கிடையாது. ஹஜ்ஜி உம்ரா போகிறவங்களும் கையில் கொண்டு வருவாங்கள்ல, அது ஒன்று தான் அனுமதிக்கப்பட்டதே தவிர மற்றபடி இப்படி விற்கப்படும் என்று சொன்னால் அந்த வியாபாரிகள் நீங்கள் ஏமாந்து வாங்கி விற்காதீங்க. நீங்கள் மோசடிலாம் செய்யலை, இதை ஜம்சம் தான் நமக்கு அனுப்புகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விற்கிறீங்க. அது ஜம்சம் கிடையாது. அங்கே ஏன்னா சவுதியில் கிடையாது. நீங்கள் வேண்டாம் சாட் ஜிபிடியில் அடித்து அல்ல இணையதளங்கள் அடித்து கேளுங்க, சவுதியில் இந்த மாதிரி தண்ணீர் விற்பனை செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்களா? 5 லிட்டர் கேனு 10 லிட்டர் கேனு நாடு பூரா உலகம் பூரா சப்ளை செய்வதற்கு எந்த ஒரு நிறுவனத்துக்காவது ஏஜென்சி கொடுத்துருக்குறாங்களா, அனுப்புறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் தேடுங்க. இல்லைம்பாங்க. அப்போ அவன் விற்பனைக்கு அனுமதி இல்லைன்னு அவன் சொல்லும் பொழுது அது விற்கப்படும் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த வேணாமா? அதனால் அந்த ஜம்சம் தண்ணீர்னு சொல்லி அதை விற்கிறது அவ்வளோ பொய் என்பது சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த விற்கிறவர்களெல்லாம் மோசக்காரணம் சொல்ல மாட்டேன், ஏமாந்து போய் வாங்கி வைப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஜம்சம் தண்ணிங்கிற வாங்கி கொண்டாப்பா வச்சுட்டு போ, 5 லிட்டர் வச்சுட்டு போன்னு வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி வாங்காதீங்க. நீங்களும் நம்பி ஏமாந்து வாங்கிற வேணாம், மக்களுக்கு அதை கொடுக்க வேணாம். ஜம்சம் தண்ணீர் கிடையாது. ஜம்சம் ஹஜ் உம்ராவில் வர்றவங்க கொண்டு வர்றாங்கள்ல, அது மட்டும்தான் ஜம்சம் தண்ணீர். அவ்வளோக்கு தான் அங்கேருந்து கொடுக்கவும் படும், அனுமதிக்கவும் படும். இந்த கடைகளில் விற்கிறது எதுவுமே ஜம்சம் தண்ணீர் கிடையாதுங்கிற 100% அடித்து சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் சவுதியில் விற்பதற்கு அனுமதி கிடையாது. இப்போ கேள்விக்கு செய்யலாம். முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், பெரிய பட்டணத்தை சேர்ந்த அப்துல் சத்தாருங்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு, முன்கர் நக்கீர் வழக்குகள்
கபரில் வைக்கப்பட்டவரை கேள்வி கேட்கும் பொழுது அவர் பதில் சரியாக கூறும் பொழுது என் அடியான் உண்மையை உரைத்தான் என்று அல்லாஹ் கூறுவதாக அகமதில் வரும் ஹதீஸ் சரியானதா? கபூரில் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் பொழுது இறைவன் யார் அதுன்னு சொல்லும்போது இவன் பதில் சொல்லுவான். இவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டான்னு சொன்னால் எனது அடியான் சரியாகத்தான் சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அகமதில் ஒரு ஹதீஸ் வருது, அது சரியான்னு கேட்குறாரு. ஆனால் இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் அகமதில் வரல. அகமதில் எப்படி வருதுன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்வான்னு வராமல் அது எப்படி வருதுன்னு கேட்டால் அவருக்கு சொல்லப்படும். அந்த ஹதீஸில் அரபி வாசம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இது யாருன்னு கேட்டோன்னே இது முகமது எல்லாத்தையும் பதில் சொல்லிடுவான். சொல்லி முடித்த உடனே யுகாலு லஹு அவனுக்கு கூறப்படும். அது மலக்குகளால் கூறப்படும்னு தான் மலக்கு தானே விசாரிக்கிறாங்க, மலக்கு மூலமாக கூறப்படும். அல்லாஹ் சொல்லுவான்னு வரல. ஆனால் அல்லாஹ்வுடைய கருத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. மலக்குகள் எப்படி சொல்லுவாங்கன்னா கது குன்னா நாளமும் இன் குன்தல தூமின் பிஹி நீ இப்படி நம்பிக்கை கொண்டிருந்தா என்று நமக்கும் தெரியும் என்று அவருக்கு சொல்லப்படும் என்று தான் வந்திருக்கே தவிர அல்லாஹ் சொல்வான்கிற வாசகம் இல்லை. இப்படி சொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கருத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த கருத்துப்படி சரிதான். அந்த ஹதீஸ் சரியானு கேட்டால் அந்த ஹதீஸ் சரியானது தான். இதே ஹதீஸ் திருமதியில் வர்ற இதே ஹதீஸ் அகமதில் வரக்கூடிய இதே ஹதீஸு திருமதியிலும் இருக்கிறது. அதுக்கடுத்து இமாமை பின்பற்றும் போதும் அல்ஹம்து ஓத வேண்டுமென்ற கீழ்காணும் ஹதீஸுடைய நிலை என்ன? அதாவது அல்ஹம்து சூரா ஓதுவதை பற்றி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சென்ற வார நேரலையில் நம்ம ஒரு பதிலை சொன்னோம். என்ன பதில் சொன்னோம்னு கேட்டால் இமாம் சத்தமிட்டு ஓதுகிற ரக்காத்துகளில் ஓதக்கூடாது. மற்ற அனைத்திலும் சாராம்சம் ஒரே வரையில் சொல்வதாக இருந்தால் இமாம் சத்தமாக ஓதுகிற ரக்காத்தில் அல்ஹம்தோ எதுவுமோ ஓதக்கூடாது, கேட்கத்தான் வேணும். மற்ற ரக்காத்துகளில் தான் ஓதிக்கொள்ளலாம் என்று நம்ம சொன்னோம். அப்படி சொல்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸு ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருக்கிறார். பேர் இல்லை, அவர் அனுப்பியிருக்கிறார். என்ன அனுப்பியிருக்கிறார்னு கேட்டால் அதாவது அந்த ஹதீஸுடைய வாசகத்தை நான் சொல்கிறேன். அதாவது சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்ன்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறார். சுபுஹ் தொழுதார்கள். சக்குலத்து அலைஹில் கிராத்து சுபுஹ் தொழும்போது ஓதுவது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. எதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னு பிந்தி உள்ள வாசகத்தில் விளங்கிறோம். ஃபலம்மன் சரஃபை தொழுது முடித்த உடனே கால சொன்னார்கள் இன்னி அராக்கும் தக்கரவுன வரா இமாமிக்கும் நீங்கள் இமாமுக்கு பின்னால் ஓதுவதாக நான் கருதுகிறேன். நீங்கள் யாரோ பின்னாடி சத்தம் போட்டு ஓதுறீங்க, அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சுபுஹ் தொழுகையில் ரசூல்லா ஓதிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஆள் யாரோ ஒரு ஆளோ பலரோ ஓதி இருக்கிறாங்க. அதை ரசூல்லா சொல்கிறாங்க இன்னி அராக்கும் நான் கருதுகிறேன் தக்கரவுன வரா இமாமிக்கும் உங்கள் இமாமுக்கு பின்னால் நீங்கள் ஓதுவதாக நான் கருதுகிறேன், கரெக்டு தானா அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க ஒல்லாஹி யார சொல்லலாம் ஒல்லா ஈண்டா ஆமான்றதான் ஒல்லாஹி யார சொல்லலாம் ஆமாம் நாங்கள் ஓதத்தான் செய்கிறோம், நீங்கள் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் ஒரு பக்கம் ஓதத்தான் செய்வோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஃபலா தஃபலும் அப்படி செய்யாதீங்க இல்லா பி உம்முல் குரான் குரானுடைய தாய் அது அல்ஹம்து சூரா தவிர வேறு எதுவும் இப்படி செய்யாது. அல்ஹம்து சூரா மட்டும் நாங்கள் ஓதுனாலும் நீங்கள் ஓதிக்கிறங்க, நான் சத்தம் போட்டு ஓதினாலும் நீங்கள் அல்ஹம்து சூரா என்ன செய்யுங்க ஓதிக்கிறங்க. ஃபைன்னஹு லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா இலைபிஹா யார் அதை ஓதவில்லை அவருக்கு தொழுகை கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற இந்த ஒரு ஹதீஸு திருமதியில் இருக்கிறத இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில் மாத்திரமில்லை முஸ்னதுல் பஸார்லையும் இதே அறிவிப்பாளரை கொண்டு இருக்கிறது. அகமதுலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, தாரகுத்னியிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, ஹாக்கிம்லையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, சுனனுல் குப்ரா பைஹேக்கியுடைய சுனனுல் குப்ராவிலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா அதுலேயும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் 3 7 திருமதியும் சேர்த்து 7 நூலில் இருக்குது. திருமதியும் சேர்த்து 7 நூலில் வருது. எப்படி வருது? நீங்கள் பின்னாடி ஒருத்தங்க ரசூல்லா சுபுஹ் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருக்கிறவங்களும் சேர்ந்து ஓதிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நீங்கள் ஓதுனீங்களான்னு கேட்குறேன். எதுப்போ டிஸ்டர்ப் ஆகும்? சத்தமாக ஓதுனா தான் டிஸ்டர்ப் ஆகும். அவங்க சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்கன்னு விளங்குறது. என்னென்னு ஓதிருக்கிறாங்க? அவங்க சத்தம் போட்டு ஓதுனதுனால தான் டிஸ்டர்ப் ஆகுமே தவிர அவர் வாய்க்குள்ளே ஓதுனா இமாமுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா? சரியா? அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது சக்குலத்து அழகில் கிராத்து ஓதுவது அவங்களுக்கு சிரமமாக இருந்தது. கண்டிப்பாக சிரமமாக இருக்கும்ல. ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் ஓதுனாருன்னா அவர் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவார்.
அப்படின்ற ஒரு கருத்தில் அது வருகிறது. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது சரியான ஹதீஸ் தானான்னு தான் கேள்வி. சரியான ஹதீஸ்ன்னு சொன்னால் இது வந்து சனதில் சரியான ஹதீஸ் தான். இதில் அறிவிப்பாளர் விஷயத்தில் ஒரு குறை கிடையாது. அதாவது இமாமுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தானே ஓத வேணாங்கிறாங்க. அப்போ பின்னாடி உள்ளால் என்ன செஞ்சிருக்காரு, சத்தம் போட்டு ஓதி இருக்கிறார் என்பது தான் விளங்குகிறது. பின்னாடி உள்ளவர்கள் சத்தம் போட்டு ஓதி இருக்கிறார்னு விளங்குகிறது. அப்போ சத்தம் போட்டு ஓதினவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிக்கிறங்க அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து சட்டம் எப்படி எடுக்கணும்னு கேட்டால் சத்தம் போட்டு அல்ஹம்து ஓதலாம்னு எடுக்கணும். நீங்கள் சத்தம் போட்டு அல்ஹம்து ஓதுக்கு தான் அந்த ஹதீஸ் அனுமதிக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ் வந்து சத்தம் போட்டு ஓதுகிற ரக்காத்துகளில் பின்னாடி இருக்கிறவங்க அவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டு அல்ஹம்து ஓதுறதுக்கு தான் அது அனுமதிக்கிறது. இதை ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் இது அனுமதின்னு சொல்லுவாங்களா? ஹதீஸில் இருப்பது சத்தம் போட்டு ஓதுறதை பற்றி உள்ளது. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா சத்தம் போட்டு ஓதுறதுக்கு தான் இது அனுமதி இருக்குதுன்னு தெரிஞ்சால் சத்தம் போட்டு நீங்களும் ஓதலாம்னு ஒரு மதுஹப்லையாக சொல்லியிருக்கிறாங்களா? இந்த ஹதீஸை ஃபாத்தியா ஓதுறதுக்கு ஆதாரம்னு காட்டுறீங்க. இது 2 விஷயத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒன்று, இமாம் ஓதுனாலும் நீங்கள் ஓதணும், அதுக்கு ஒரு ஆதாரம். அந்த ஓதுதல் சத்தம் போட்டு ஓதலாம், அது ஒரு விஷயம். 2 விஷயங்கள் இருக்கிறது. 2 விஷயத்தை இதை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் சட்டமாக்குறீங்க, இன்னொரு விஷயத்தை கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. இதன்படி நீங்கள் இதன்படி இப்போ ஃபாத்தியா ஓதணும்னு சொல்லக்கூடிய ஷாஃபி மதுஹப் போன்ற மதுஹபுடையவாதிகள் சொல்வதாக இருந்தால் என்ன ஜட்ஜ்மெண்ட், நீங்கள் தீர்ப்பு ஃபத்வா எப்படி வழங்கணும்? இமாம் சத்தம் போட்டு ஓதுகிற ரக்காத்தில் பின்னாடி தொல்பவர்கள் சத்தம் போட்டும் ஓதலாம். அவங்களுடைய அல்ஹம்து சூறாவை அவர் வாட்டுக்கு ஒரு சூறாவோ அதை நம்ம வாட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சத்தமாக ஓதலாம். சத்தமாக ஓதலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் அனுமதிக்கிறது. சத்தமாக ஓதுவது பற்றித்தான் ரசூலுல்லாஹ்விட்ட கேள்வியை கேட்குறாங்க, என்னப்பா குழப்பம் பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸை வந்து ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் முழுசாக காட்டாமல் வசதியானதை காட்டுகிறார்களே தவிர இந்த ஹதீஸை நீனே செயல்படுத்தலையே. அந்த ஹதீஸுடைய அர்த்தம் அதுவாக இருந்தால் உங்களுடைய ஃபத்வா என்னன்னு இருக்கணும். இது சரியான ஹதீஸ்னு ஏற்றுக்கிட்டீங்க. இதுக்கு பதில் நான் சொல்கிறேன், ஏற்றுக்கிட்டீங்கன்னு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது என்ன சொல்லுது, அது அப்படி தானே ஏற்றுக்கிறேன்னு. அது என்ன சொல்லுது? இமாம் ஓதும்போது நீನು ஓதலாம்னு மட்டும் சொல்லலாது. இமாம் ஓதும்போது நீನು ஓதலாம், அதை சத்தமாகவும் ஓதலாம்னு 2 செய்தி அதில் இருக்குது. 2 செய்தி இருக்கும் பொழுது ரெண்டில் வந்து 1 கூடாதுங்கிறாங்க, 1 கூடுங்கிறாங்க. என்னப்பா நீங்கள் காட்டின ஹதீஸில் அப்போ 2க்கு அனுமதி இருக்குது, 2க்கு அனுமதி இருக்கும்போது சத்தம் போட்டு அழுகுந்து ஓதலான்னு சொல்லுவாப்போம். அது எப்படி சத்தம் போட்டு ஓதுறது? அப்போ அது அப்படி தானே அந்த ஹதீஸில் இருக்குது. அப்போ நீங்களே மறுக்கிறீங்க. நீங்களே இந்த ஹதீஸ் வந்து அது சரியான கருத்தை சொல்லலைன்னு உங்களுக்கு வசதியான விஷயத்துக்கு சரிங்கிறீங்க, உங்களுக்கு வசதிப்படாத விஷயத்துக்கு வந்து சரியில்லைன்னு நிராகரிக்கிறீங்க, பாதி கருத்தை நிராகரிச்சிடுறீங்க. இது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்தது வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இதே சம்பவத்தில் வந்து பாத்தியா தவிர ஓதுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது பிழையான அறிவிப்பாக இருக்கக்கூடிய, ஏன்னுட்டு அதை அமுல்படுத்தவும் முடியலை. ஏன்னா சத்தம் போட்டு ஓத ரசூலுல்லாஹ் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து அவங்க கேள்வி கேட்டது எதுக்கு தான் கேட்குறாங்கன்னு கேட்டால், நீ ஓதுனா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறதான் டாப்பிக்கு. அப்போ அல்ஹம்து சத்தம் போனால் டிஸ்டர்ப் ஆகாதா? டிஸ்டர்ப்பை தான் காரணம் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. நீங்கள் ஓதுவது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறாங்க. டிஸ்டர்ப் ஆகுறது ஓதக்கூடாதுன்னா எதையும் தானே ஓதாமல் இருக்கணும். எதையும் ஓதாமல் இருந்தால் தான் இமாமுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. அல்ஹம்து ஓதலாம்னா அல்ஹம்து ஓதும்போது மட்டும் அந்த டிஸ்டர்ப் நமக்கு வராதா? அப்போ அந்த எந்த கருத்துக்காக ரசூலுல்லாஹ் அந்த கேள்வி கேட்டாங்களோ அதை பிரதிபலிக்கும் விதமாக இல்லை அந்த அறிவிப்பாளர் இதை தப்பாக புரிந்து கொண்டு ஃபாத்தியாவை தவிர என்று அவர் இணைத்திருப்பார் என்று நினைக்க வேண்டி இருக்கிறது. இவங்களும் அந்த ஆதாரமாக சொல்லக்கூடியவங்களும் அந்த பாட்டை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ இதே சம்பவத்தை வந்து வேறு வேறு நூல்களில் வேறு வேறு அறிவிப்பாளரை கொண்டு வேறு ஸ்டைலில் அது வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன் சரஃப மின் சலா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் சரஃப மின் சலாத்தின் ஜஹரஃபிஹா பில் கிராத்தி, சத்தமிட்டு ஓதிய ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். சத்தமிட்டு ஓதிய தொழுகைன்னா மக்ரிபு இஷா சுபுஹ் இதனுடைய முதல் 2 ரக்காத்துகளாக இருக்கும். அதை ஓதினார்கள். ஓதி தொழுகையை முடித்தார்கள். முடித்து விட்டு சொன்னார்கள், ஹல் கரா மாய் அஹது மின்கும் ஆனிஃபன், கொஞ்சம் முன்னாடி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஓதுனீங்களா கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஓதும்போது பின்னாடி உள்ளவங்களும் ஓதி இருக்கிறாங்க. ஓதணும்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ கால ரஜுலும் நாம் யாரை சொல்லலாம், ஆமாம் அல்லாஹ்வுடைய நான் ஓதுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னி அக்கூலு நான் சொல்லுகிறேன், மாலி உனாசவுல் குரானில் எனக்கு எதுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது, நீங்கள் ஓதுறதுனால எனக்கு உடுமாற்றம், நான் அதை சத்தமிட்டு இமாமத்து செய்கிறதுல எனக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு ஓதாதீன்னு அர்த்தம்.
எதுவும் ஓதாதுன்னு கருத்தில் வருது. இதை சொன்ன உடனே ஃபன்தஹன்னாசு மக்கள் எல்லாம் விலகி கொண்டார்கள். அனில் கிராத்தி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவோட தொழும்போது ஓதுவதை விட்டு நிறுத்தி விட்டார்கள். ஃபீமா ஜஹர ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என ஸலவாத்தி பில் கிராத்தி சத்தம் போட்டு கிராத் ஓதக்கூடிய தொழுகைகளில் பின்னாடி உள்ளவர்கள் ஓதுவதை நிறுத்தி விட்டார்கள். ஹீன சமயம் தாலிக்கு மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட இதை செவியேற்ற பொழுது அப்படி நிறுத்தி விட்டார்கள். அப்போ இதில் எல்லாத்தையும் நிறுத்திட்டார்கள்னு வருகிறது. அதில் எல்லாத்தையும் நிறுத்திட்டார்கள் வருவது வந்து அது அறிவுபூர்வமாக இருக்குது. அந்த ஹதீஸில் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஏற்படுறதுன்னு முக்கியம். ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதுவது ரசூலுல்லாஹ் தடுத்ததுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் காரணம். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குனால எனக்கு குழப்பம் வருதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். இமாம் சத்தம் போட்டால் வாயை மூடிட்டு கேட்போன்னு வந்துட்டாங்கன்னு இருக்குது. அப்போ இந்த ஹதீஸும் அந்த ஹதீஸும் ஒரு மாதிரியான செய்தியை தான் சொல்கிறது. வித்தியாசம் என்னென்னு கேட்டால் அந்த ஃபாத்தியாவை தவிரன்னு அதில் எதை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபாத்தியாவை தவிரன்னு வரக்கூடிய அறிவிப்பு சரியாக இருக்குமா? எதுவும் ஓதக்கூடாங்கிற அறிவிப்பு சரி, இதுவும் ஹதீஸ் தானே, இதுவும் சரியான ஹதீஸ் தான், இதுவும் ஆத்தன்டிக்கான ஹதீஸ் தான். அப்போ இந்த ஹதீஸில் எதுவும் ஓதவில்லை, மக்கள் எல்லாத்தையும் ஓதி நிறுத்தி விட்டார்கள்னு வருகிறது. இது அந்த கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஏற்ற ஒரு நடைமுறையாக இருக்குது. எதனால் ஓத வேணான்னு சொன்னாங்க? நீ ஓதுனா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு தான் அதை சொன்னாங்கன்னு வரும் பொழுது அப்போ எல்லாத்தையும் நிறுத்தி விட்டார்கள், காது கொடுத்தான் கேட்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள்ன்ற இதிலேருந்து வழங்குகிறது. அப்போ இது வந்து அந்த முதல் ஹதீஸை விட தெளிவானதாகவும் முரண்பாடு அற்றதாகவும் இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி ஓத வேணான்னு சொன்னாங்க? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து அல்ஹம்து ஓதுனா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குமா? எதை சத்தம் போட்டு ஓதுனாலும் கன்ஃபியூஸ் வர இமாமுக்கு ஒரு குழப்பம் வரத்தானே செய்யும். அப்போ எதையுமே ஓதாமல் இருங்க என்பது இமாமுக்கு குழப்பத்தை தவிர்க்குமா? அல்ஹம்தை மட்டும் நீங்கள் சத்தம் போட்டு ஓதிக்கணுங்க, மற்றதை ஓதாது என்பது இமாமுடைய குழப்பத்தை தவிர்க்குமா? அப்போ இமாமுடைய குழப்பத்தை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கையாக இந்த ஹதீஸில் சொல்லக்கூடியது தான் சரியானதாக இருக்கிறது. இதை வைத்து அது அறிவிப்பாளர்கள் அது கரெக்டாக இருந்தாலும் அதனுடைய கருத்தில் பிழை இருக்கிறது. எனக்கு குழப்பம் ஏற்படுத்தும் தானே சொன்னாங்க. குழப்பத்தை தவிர்க்கிறதா இல்லை. இது அல்ஹம்து ஓதுனாலும் குழப்பம் ஏற்படும். ரெண்டாவது, இது சட்டமாக எடுக்கக்கூடியவங்களை அந்த சத்தம் போட்டு ஓதலாம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் எங்கே இருக்குது? நான் சொன்ன இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் இதுவும் திருமதியில் இருக்கிறது, அபுதாவில் இருக்கிறது, சுகராவில் சுனன் நசையுடைய சுகராவில் இருக்கிறது, முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, மாலிக் இமாமுடைய மொத்தா நூலில் இருக்கிறது, இப்னு ஹிப்பானில் இருக்கிறது, பைஹக்கி இமாமுடைய மாரிஃபத்து சுனன் உல் ஆசாரில் இருக்கிறது, அதே மாதிரி சுனனுல் குப்ராவில் இருக்கிறது, ஷரஹு சுன்னா பகவியுடைய ஷரஹு சுன்னாவில் இருக்கிறது, முஸ்னதுல் பஸாரில் இருக்கிறது. அது 7 இருந்துச்சுன்னு சொன்னால் இது என்ன இருக்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது 11 நூலில் இருக்குது. இந்த 11 நூல்களில் என்ன இருக்குன்னு கேட்டால் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டால் வாயை மூடிக்கிட்டாங்க. அப்போ இதுதான் ஏற்புடைய ஹதீஸை தவிர அது ஏற்புடைய ஹதீஸ் கிடையாது. அதை வணங்கிக்கிறணும். இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் சக்கத்து பாது ஃபீமா ஜஹரஃபிஹில் இமாம் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் மக்கள் எல்லாம் சக்கத்து வாயை மூடிக்கொண்டார்கள். ஃபீமா பாது எதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இப்படி எனக்கு குழப்பம் வருதுன்னு சொன்னதுக்கு பிறகு மூடிக்கொண்டார்கள். ஃபீமா ஜஹரஃபிஹில் இமாம் சத்தமிட்டு ஓதுகிற ரக்காத்திலே வாயை மூடிக்கொண்டார்கள்னு வருகிறது. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் வந்து என்ன இல்லை, அது சரியான ஹதீஸ் இல்லை, இதுதான் சரியான ஹதீஸ். அந்த ஹதீஸில் இந்த ஹதீஸும் சன்னதில் சரியாக இருக்கிறது. ஆனால் இது கருத்தில் சரியாக இருக்கிறது, அது கருத்தில் பிழை இருக்கிறது. அல்ஹம்து சத்தம் போட்டு ஓத சொல்லிட்டா அப்புறம் பின்னாடி உள்ளவங்களும் அல்ஹம்து சத்தம் போட்டு ஓதுறாங்கன்னு இமாமுக்கு ஓத முடியுமா? முதல்ல அதை தவிர்ப்பதற்குரிய தீர்வாக அந்த ஹதீஸ் இல்லை. அப்போனா புரிந்தவருடைய ஏதோ மனிதருடைய மிஸ்டேக்கு நடந்திருக்கிறது என்பது தான் சரியான கருத்தாக இருக்க முடியும். பெரியப்பட்டினம் அப்துல் சத்தாருங்கிறவர் கேட்குறாரு, சென்ற வாரம் கேள்வி பதில், சென்ற வாரமான்னு போட்டிருக்காரு, சென்ற வாரமாக எப்படின்னு தெரியல, 2-3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்ற வாரம் கேள்வி பதிலில் ஒரு பெண்மணி ஈச்சம்பழம்ன்ற நம்மளுக்கு வழக்கமாக சொல்கிறாங்க. ஈத்தம்பழம்னு சொல்லக்கூடாது, ஈச்ச மரம் தான் அது, வழங்குதா? பேரித்தம்பழம்னு இத்தனை வராது. என்னமோ நம்ம நாட்டில் உள்ளவங்க நினச்சிட்டாங்க, நம்ம ராமநாத மாவட்டத்தில் உள்ளவங்க ஈத்தம்பழம்னு மாற்றிட்டாங்க. அப்போ ஈத்தம்பழம்னு சொல்லாமல் ஈச்சம்பழம்னு சொல்லுங்கள். பெரிய ஈச்சம்பழம்னு சொன்னாலும் சொல்லக்கூடாது, பேரீச்சம்பழம்னு தான் சொல்லணும்.
ஏன்னா ஈச்சம்பழம்னு சொன்னால் நம்ம ராமநாத் மாவட்டத்தில் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு வேப்பங்காய் அளவுக்கு ஒரு ஈச்ச மரத்தில் பழுத்து தொங்கும், சின்னதாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஈச்சம்பழம். இது பெரிய ஈச்சம்பழம். பேரீச்சைன்னா பெரிய ஈச்சை. பெரிய ஈச்சைங்கிறது நம்ம பேரிச்சம்பழம்னு சொல்கிறோம்ல, அது ஈச்சம்பழம்னு சொல்லக்கூடாது. ஈச்சம்பழம்னா சின்னதாக புளியம்பழம் அளவுக்கு இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஈச்சம்பழம்ங்கிறது. சரி, இப்போ அதுக்கு தேவையில்லை, விஷயத்துக்கு வருவோம். அப்போ பேரிச்சம்பழ கொட்டையை வைத்து தஸ்பீ செய்ததை ரசூல்லா கண்டிக்கவில்லை என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் நாமும் தஸ்பீ மணி வைத்து திக்ர் செய்யலாமான்னு கேட்குறாரு. அதை நான் அந்த கேள்வி பதில் கேட்கும் பொழுது, ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த பேரிச்சம் கொட்டையை வச்சு தஸ்பீ செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கருத்தில் வரக்கூடிய பல ஹதீஸ்கள் பலவீனமாக இருக்கிறது, ஒரு ஹதீஸு பலவீனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹதீஸில் கூட என்ன வருதுன்னு கேட்டால், நீ இப்படி செய்கிறத விட இதை விட எளிமையானதை நான் உனக்கு சொல்லித்தரட்டுமா அப்படின்னு கேட்டு, இப்படிலாம் போட்டு எண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேணாம், இந்த திக்கிற சொல்லு அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக சொல்லிட்டேன். அதில் இதை கண்டிக்கலானா, பேரிச்சங்கொட்டை வைத்து எண்ணியதை ரசூல்லா கண்டிக்காமல் இதை விட எளிமையானதை உனக்கு கற்றுத்தருமான்னு கேட்கும்போது இதுவும் கூடும் தான் அர்த்தம். அதுதான் கேட்குறாரு. அப்போ பேரிச்சம்பச்சை இப்போ கொட்டையை வச்சு என்னலாங்கிற மாதிரி தஸ்பீ மணியை வைத்துக்கிட்டும் செய்யலாம் தானே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அப்போ இதில் சரிதான், அது தஸ்பீ மணி இந்த கருத்து பிரகாரம் எண்ணுவதற்கு உள்ளது தப்பு கிடையாது தான். ஆனால் இந்த தஸ்பீஹ் மணி என்பது அது ஜெபமாலை என்பதிலிருந்து காப்பியடிக்கப்பட்டது. அது பிற மதத்தவர்கள் அந்த ஒரு புனிதமான ஒரு புனித பொருளாக கருதக்கூடிய அந்த ஜெபமாலையை தான் தஸ்பீஹ்னு நம்ம மாற்றிக்கிட்டு செய்கிறோம். ஏன்னா நமக்கு முந்தினவங்க ஜெபம் செய்யக்கூடியவங்க நமக்கு முந்தி எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஜெபமாலை என்று சொல்லி இந்த மாதிரி இந்து மதத்துலேயும் இருக்கிறது, கிறிஸ்துவ மதத்துலேயும் இருக்கிறது. அதை காப்பி அடித்து செஞ்சாங்கிற அந்த ஒரு சாடை, அதை ஒரு இபாதத்து செய்கிறோம், அதில் அவன் செஞ்ச மாதிரி அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதை தஸ்பீஹ் மணிங்கிறது இல்லாமல் பொதுவாக பேரிச்சங்கொட்டை புளியங்கொட்டை என்ற மாதிரி அல்ல ஒரு கவுண்டிங் மிஷின் கூட இப்போ வந்திருக்கல, அப்படி கூட நீங்கள் எண்ணிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் பிற மதத்து கலாச்சாரம் லேசாக சாடை வருது, அதில் அவங்க செய்கிற மாதிரி இருக்குது தஸ்பீ மணி அப்படிங்கிற அது போக என்னென்னு கேட்டால், அந்த தஸ்பீ மணிங்கிறதுல அது என்ன மாதிரி ஆயிரம்னு கேட்டால், அவன் தஸ்பீகெல்லாம் செய்ய மாட்டான் பெரும்பாலும். தஸ்பீ மணி உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 33 34 தடவை சொல்ல அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 இதானே சொல்லியிருக்கு. இதை செய்வதற்கு தான் அது 33 மணிகளை வச்சுருக்கிறாங்க. இதை செய்வதற்கு சொல்லி முடிச்சோன்னு தூக்கி போட்டுருணுமா இல்லையா? சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது முகஸ்துதியை காட்டுற மாதிரி வெளியே போகும்போது கையில் அப்படி ஒன்றுட்டே போகிறோம். நீ அப்படிலாம் ஒன்று போகணுன்னு மார்க் சொல்லியிருக்கா, வெளியே போனேன்னா ஏதாவது தஸ்பீ பண்ணிக்கிட்டே போன்னு ஏதாவது சொல்லியிருக்குதா? அதில் என்ன செய்வாங்கன்னா, ஓதுனாலும் சரி ஓதாட்டாலும் சரி தஸ்பீ பண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த பாட்டுக்கு பேசிக்கிட்டு தஸ்பீ மணி உருட்டுவாங்க. பேச்சுக்கெல்லாம் தஸ்பீ மணி உருட்டுவது அது ஒரு பழக்கமாயிரும். அவங்களுடைய கை உருட்டாமல் இருக்க முடியாது. கடையில் வியாபாரத்தில் உட்காந்து என்ன செய்ய, மிளகாய் எவ்வளோ மல்லி எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு, மிளகாய் எவ்வளோங்க ஒரு 3 தஸ்பீ உருட்டிடுவாங்க, மல்லி எவ்வளோக்கு ஒரு 2 உருட்டிடுவாங்க. அப்போ இது அந்த உருட்டுறதுங்கிறது ஒரு நோய் மாதிரி, அப்படி ஒரு பழக்கத்தினால் அந்த தஸ்பீ ஆகிடுச்சே தவிர, தஸ்பீ மணி என்பதை அந்த இடத்தில் பள்ளியாசல்ல இருந்து உட்காந்து எண்ணிட்டு அப்படி போட்டு வந்தால் அது ஒரு கணக்கு விஷயம் வேறு. அது என்ன செய்கிறீங்க நீங்கள், 24 போகிற இடத்துல வார இடத்துல பார்க்கும்போது தஸ்பீ செய்கிற ஒரு ஆள் இப்போ பார்த்தாலும் தஸ்பீகளே மூழ்கி இருப்பார்னு காட்டுற மாதிரி முகஸ்துதி அதெல்லாம் சேர்ந்து வந்துடுது. அது அப்படி வராத வகையில் இருக்கணும்னா வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் எண்ணிக்கிட்டால் தப்பு கிடையாது. குட்டைகளை வச்சு எண்ணிக்கிடலாம், வேறு மாதிரி முறையில் எண்ணிக்கிடலாம். ஆனால் என்ன வந்துடக்கூடாதுன்னு கேட்டால், பெருமத கலாச்சாரம்ங்கிற அந்த வாடையும் வரக்கூடாது. ரெண்டாவது, அது எப்போ பார்த்தாலும் அதை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆயிடுறாங்க. சில ஆளுக்கு தஸ்பீ மணியிலையும் தஸ்பீ மணியும் கைமா இருப்பார்னு சொல்லுவாங்க. சில அவர் தஸ்பீ மணியும் கைமா இருக்கிறாள்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அப்படி இருக்கணும்னு மார்க்கத்தில் இருக்கா? தஸ்பீ மணியும் கைமா வேறு வழியெல்லாம் செய்யக்கூடாது. பேசுறதுக்கெல்லாமா தஸ்பீ உருட்டுவீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு தஸ்பீ 2 உருட்டிடுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்கு 2 தஸ்பீ உருட்டிடுவான். அப்போ இதெல்லாம் ஓவராக அந்த அதிகமாக எல்லை மீறின ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால் தஸ்பீ மணியை தவிர்த்துக்கிறங்க. நீங்கள் வேறு எதையாவது வச்சு கூட என்ன செய்யலாம், எண்ணிக்கிறது தப்பு கிடையாது, அதுக்கு தடை ஒன்றும் கிடையாது. அதை விட லேசானதுன்னு ஒன்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அதை தான் சொன்னோம். அடுத்தது, கடமையான தொழுகைக்கு பின்னால் துவாக்கள் ஏற்கப்படும் என்று கூறி நீங்கள் ஆதாரமாக காட்டிய ஹதீஸு பலவீனம் என்று சிலர் கூறுகிறார்கள். அதாவது இப்னு ஜுரைஜி என்பார் முதல்லிஸ் ஆவார். இவர் நான் கேட்டேன் என்று அறிவிக்காமல் அன்கிற வார்த்தை அவர் வழியாக என்று போட்டு அறிவிக்கிறார். எனவே இது பலவீனமானது என்று இலங்கையில் முஃபாரிஸ் என்பார் மறுப்பு வெளியிட்டுள்ளார். இதற்கு உங்கள் பதில் என்ன
அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருந்து அஸ்மாங்கிற சகோதரி கேட்குறாங்க. அதாவது நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு ஒரு அறிஞர் சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாம் என்ன செஞ்சோம்னு கேட்டால், ரசூல்லா ஓதுனதாக ஆதாரம் இல்லை, ஆனால் ஓத சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது. துவாக்களில் மேலானது எது என்று கேட்டால், கடமையான தொழுகைக்கு பின்னால் வந்து கேட்குற துவா அதிகமாக ஏற்கத்தக்கது என்று ஹதீஸ் இருக்கிறது என்று நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஹதீஸில் அது இப்னு ஜுரைஜுங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றார். இந்த இப்னு ஜுரைஜ் வர்ற காரணத்தினால அவர் என்ன செய்வார்னு கேட்டால், தத்லீஸ் பண்ணுவார். தத்லீஸ்னால் என்னென்னு கேட்டால், ஏண்டு ஒரு ஆள், பீண்டு ஒரு ஆள், சீண்டு ஒரு ஆள்னு வச்சுக்கிறேங்க. இந்த ஏ என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சி என்பவர்கிட்ட மாணவராக இருக்கிறார், பி என்பவர்கிட்டையும் மாணவராக இருக்கார். இந்த ஏங்கிற ஆள் பிங்கிற ஆள்கிட்டையும் படிச்சிருக்கிறார், சிங்கிற ஆள்கிட்டையும் படிச்சிருக்கிறார். சி சொன்ன ஹதீஸே அவர் அறிவிப்பார், பி சொன்ன ஹதீஸையும் அறிவிப்பார். இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்க. இப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யணும், இந்த பி இருக்கிறார்ல, இந்த பி என்ன செய்கிறாருன்னா, அவரும் சீட்டை படிச்சிருக்கிறார். இந்த ஏ என்பவரும் சி என்பவர்கிட்ட படிச்சிருக்கிறார், பி என்பவரும் சீட்டை படிச்சிருக்கிறார். அப்படி படிச்சிருக்கும் பொழுது இந்த ஏ என்ன செய்வார், என்னென்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டால், இவர்கிட்ட கேட்டதை இவர்கிட்ட கேட்டுன்னு அறிவிக்கணும், இவர்கிட்ட கேட்டதை இவர்கிட்ட கேட்டுன்னு அறிவிக்கணும். இவர் என்ன செய்வார்ன்னு கேட்டால், இந்த பி என்பவர் இருக்கார்ல, அவர் சீட்டை கேட்டிருப்பார்ல ஒரு ஹதீஸு, அந்த ஹதீஸை அவர் ஏக்கி சொன்னார்ன்றா, அந்த ஏ என்ன பண்ணுவார்னு கேட்டால், அந்த பியை மறைச்சிவிட்டு இவரை போட்டு விட்ருவார். அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள், அவர் பேரை போட்டுருவோமேன்றார். அப்போ தனக்கு சொன்ன ஒரு ஆளை விட்டு அதுக்கு மேலே உள்ள ஆளை சொல்லுவார். ஆனால் அவருடைய உஸ்தாதாக தான் இருப்பார். அந்த சி என்பவர் ஏ என்பவருக்கு பியும் உஸ்தாது தான், சியும் உஸ்தாது தான். ஆனால் இந்த சீட்டேருந்து நிறைய விஷயங்கள் அவர் அறிவிச்சிருப்பார். அதே நேரத்தில் வந்து சில விஷயங்களை பி என்பவர்கிட்ட கேட்டுவிட்டு சி என்பவர் சொன்னதாக அறிவிச்சிருப்பார். இந்த பி என்பவர் சீட்டை கேட்குறார், கேட்டு அறிவிக்கிறார். இவர் என்ன செய்வார்னா, ஏ என்பவர் எனக்கு வந்து சி அறிவித்தார் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் சி அவருக்கு அறிவிக்கலை. சி என்பவர் வந்து பி என்பவருக்கு தான் அறிவித்தார், அந்த பி என்பவர் தான் ஏ என்பவருக்கு அறிவிக்கிறார். இப்படி விளக்கமாக சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நேரடியாக கேட்டதையும் அந்த சி பேரில் போட்டு விட்ருவாங்க, ஒரு ஆள் வழியாக கேட்டதையும் சி பேரில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி செய்கிற ஆட்களுக்கு பேர் தத்லீஸ்ன்னு பேர், விட்டுட்டு அறிவிப்பாங்கன்னு பேர். அப்போ இந்த மாதிரி ஆட்களுடைய அறிவிப்பு வந்துச்சுன்னு சொன்னால், அவர் வந்து ஏ சொன்னார், ஏ வழியாக பி வழியாக என்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அவர் எப்படி சொல்லணும்னு கேட்டால், நான் இவரிடத்தில் கேட்டேன் அல்லது எனக்கு இவர் அறிவித்தார் அப்படி சொல்லணுமே தவிர அன் என்று போட்டு சொன்னாரேயானால் அது வந்து சரியாக வராது என்று அந்த ஹதீஸ் கடையில் ஒரு உசூல் உதாரணமாக இப்னு ஜுரைஜ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன் அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிறார். இப்னு ஜுரைஜ் அறிவிக்கும் எப்படி வருதுன்னு கேட்டால், அன் அப்துல் ரஹ்மான் பின் சாபித், அப்துல் ரஹ்மான் பின் சாபித் வழியாக என்று அவர் சொல்கிறார். இப்படி அவர் சொல்வாரையானால் அப்துல் ரஹ்மான்கிட்ட இவர் கேட்டும் இருக்கலாம், கேட்காம இருக்கலாம். முந்தின ஆள்கிட்ட கேட்டு போட்டு அவர் சொல்லி அப்துல் ரஹ்மான்கிட்ட கேட்காம அப்துல் ரஹ்மான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஒரு ஆள்கிட்டருந்து இவர் அணிஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம்ங்கிறதுனால தத்லீஸ் செய்கிற எல்லாருக்கும் என்ன அளவுகள் வச்சுட்டாங்கன்னு கேட்டால், நீ யார்கிட்ட அறிவிக்கிறியோ நான் கேட்டேன்னு சொன்னால் தான் ஏற்றுக்குருவோம். நான் கேட்டேன்னு சொல்லாமல் நீ சொல்வாயானால் அந்த இடத்துல ஒரு ஆளை நீ விட்டுருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அவரை பலவீனத்தில் வச்சிருவாங்க. சரியா? அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாருன்றார், அந்த இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது கடமையான தொழுகைக்கு பின்னாடின்னு வருதில்ல, துவாக்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்னா கடமையான தொழுகைக்கு பின்னாடின்னு வருதில்லை. அந்த ஹதீஸில் இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாருன்னு கேட்டால், அன் அப்துல் ரஹ்மான் இப்னு சாபித், அப்துல் ரஹ்மான் இப்னு சாபித் வழியாக என்று அறிவிக்கிறார். இப்படி அறிவிக்கிற காரணத்தினால இது பலவீனம். இவர் வந்து எனக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார் என்று அறிவிக்கவில்லை, நான் அப்துல் ரஹ்மான்கிட்ட கேட்டேன் என்றும் அறிவிக்கவில்லை. இந்த ஒரு பலவீனம் இருக்கிறது. இன்னும் சில பலவீனங்கள் இருக்கிறது என்று அந்த மௌலவி ஒரு அந்த பதிவில் போட்டிருக்கிறார். இது அவராக போடலை, வழுகுதா? இந்த ஹதீஸை பற்றி கடந்த காலத்தில் 3 விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 3 விமர்சனங்கள் நமக்கு தெரியும், முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். அதில் யார் முக்கியமான விமர்சனம் சொல்வதாக இருந்தால், நம்ம இப்னு ஹஜர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது சம்பந்தமாக ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அந்த விமர்சனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது இப்னு ஹஜர் வந்து நத்தாயியுல் அஃப்கார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் 3 பிரச்சனை இருக்கிறது.
இதை படிச்சுட்டு தான் அவர் சொல்கிறார் முபாரிஸுங்கிறவர். அதில் இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, 3 பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஹதீஸ்லன்னு அவர் சொல்கிறார். அந்த விஷயங்களெல்லாம் இப்னு ஹஜர் தான் சொல்கிறார். இப்னு ஹஜர் தெளிவாக சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லஹு இலலன், இந்த ஹதீஸுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. எஹ்தாகுமா, முதலாவது குறைபாடு என்னன்னு கேட்டால் அல் இன்கிதாவு, இது தொடர்பு அருந்த ஹதீஸாக இருக்கிறது. ஒன்று, என்ன தொடர்பு அருந்தது என்று கேட்டால், இது அறிவிக்கிற அப்துர் ரஹ்மான் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல, அவர் அபு உமாமா என்கிற சஹாபி வழியாக அறிவிக்கிறார். அபு உமாமாவை இவர் சந்தித்ததே கிடையாது. இந்த கடமையான தொழுகைக்கு பின்னாடி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிற ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் சாபித்துன்னு அறிவிக்கிறார். அவருக்கு அடுத்து வரக்கூடிய சஹாபி யாருன்னு கேட்டால் அபு உமாமா, அவர் அறிவிக்கிறார். ஆனால் அபு உமாமா வழி அறிவிக்கிற இவர் அபு உமாமாவை சந்தித்திருக்கிறாரா என்றால் சந்திக்க கிடையாது, கேட்டது கிடையாது என்று இப்னு மொயின் சொல்லியிருக்கிறார். அதை போட்டிருக்கார் இப்னு ஹஜர். அதனால் இங்கே 2 பேருக்கு மத்தியில் ஒரு தொடர்பு அருந்ததுனால ஒரு பலவீனம். இன்னொரு பலவீனம் என்னென்னு கேட்டால் அனத்து இப்னு ஜுரைஜ். இப்னு ஜுரைஜ் அன் போட்டு அறிவித்திருக்கிறாரு. இவர் தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆள், எனக்கு சொன்னார்னு அறிவிக்காமல் அன் போட்டு அப்துர் ரஹ்மான் அறிவிச்சிருக்கிறாரு. 2 பலவீனம். 3வது சுது, இது ஷாதாக இருக்குது. ஷாதுன்னா மற்றவர்கள் அறிவிப்பதற்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு 3 காரணத்தை சொல்லி இப்னு ஹஜர் இதை பலவீனமாக்கியிருக்கிறார். நத்தாயிஜுல் அஃப்காருங்கிற கிதாபில் அவர் எழுந்ததை வச்சு தான் இது பற்றி இந்த செலவுகள்லாம் அதை ஆதாரமாக காட்டி தான் பலவீனம்ங்கிறாங்க. அவங்கள ஆய்வு செஞ்சு சொன்னதில்லை, ஏற்கனவே சொன்ன ஆய்வில் அது இருக்கிறது. இப்படி இப்போ ஒன்று ஒன்றா வருவோம். முதலாவது என்னென்னு கேட்டால், இப்னு ஜுரைஜ் தத்லீஸ் பண்ணுறவரான்னு கேட்டால் தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆள் தான். அவர் என்ன செய்வார், முந்தின நாளை விட்டு தான் அறிவிக்கார். ஆனால் அந்த இப்னு ஜுரைஜ் அவர்களுடைய அந்த ஹதீஸ் பல நூல்களில் இப்படி வந்திருந்தாலும் ஒரு நூலில் எனக்கு அப்துர் ரஹ்மான் அறிவித்தார்னு வருது. பல நூல்கள் என்ன வருதுன்னா இப்னு ஜுரைஜின் அப்துர் ரஹ்மான் வருது. இப்னு ஜுரைஜ் அப்துர் ரஹ்மான் வழியாக அறிவித்தார் என்று வருகிறது. இந்த வழியாக வந்தால் நேரடியாக கேட்டு அறிவித்தாரா, இன்னொரு ஆள்கிட்ட சொன்னதை அவர் சொன்ன மாதிரி அறிவிக்கிறாரான்னு டவுட் வருது. அந்த டவுட்டான வாசகங்கள் தான் பல நூல்களில் இருக்கிறது. ஒரு நூலில் இதை பற்றி சொல்லும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டால், முசன்னஃப் அப்துர் ரஸாக்குங்கிற ஒரு நூல், அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் இப்னு ஜுரைஜின் கால அஹ்பரணி, கால இப்னு ஜுரைஜ் சொன்னார், அஹ்பரணி எனக்கு அறிவித்தார் அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித்து, அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் அறிவித்தார் என்று அவர் சொல்லிட்டார். அப்போ அந்த தத்லீஸுங்கிற விஷயம் நீங்கி விடுகிறது. இப்னு ஜுரைஜ் தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த ஹதீஸில் தத்லீஸ் பண்ணவில்லை. இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறான்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இது பற்றி வர எல்லா ஹதீஸ்லையும் அவர் கேட்டார்னு வச்சுக்கிற வேண்டியதுதான். இதே ஹதீஸை தானே, இதே விஷயம் தானே. இந்த எனக்கு சொன்னார்னு வரக்கூடிய அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அதை பார்த்துறேன்னே, ஐயுத்வாய் அஸ்மோ, முசன்னஃப் அப்துர் ரஸாக்குடைய வாசகத்தை பாருங்கள். ஐயுத்வாய் அஸ்மோ, துவாக்களில் ரொம்ப ஏற்கத்தக்க துவா எது என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட உடனே காலை சொன்னாங்க, ஷத்ருல் லைலில் ஆஹிரி, கடைசி இரவில் கேட்குற துவா ஒன்று, அதுபாருல் மக்தூபாத், கடமையான தொழுகைக்கு பின்னாடி உள்ளது ஒன்று. இப்போ கடமையான தொழுகைக்கு பின்னாடி உள்ள துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அபு உமாமா என்ற நபித்தோழர் வழியாக அறிவிக்கிற அந்த ஹதீஸை முசன்னஃப் அப்துர் ரஸாக்கில் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இப்னு ஜுரைஜ் அஹ்பரணி அப்துர் ரஹ்மான், எனக்கு அப்துர் ரஹ்மான் எனக்கு அறிவித்தார்னு சொன்ன பிறகு இப்படி விடுபட்டுருக்கேன், அவர் வழியாகன்று சொன்னால் தான் நீங்கள் அந்த டவுட்டை கிளப்பலாம். அப்படிங்கிற வகையில் அந்த தத்லீஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு இப்னு ஹஜரே சொல்லி இருந்தாலும் ஒரு அறிவிப்பில் அஹ்பரணின்னு சொல்லிட்ட பிறகு இப்படி தத்லீஸ் இருக்குங்க, தத்லீஸ் நீங்கிருச்சு. இந்த ஹதீஸு அவருக்கு பார்வையில் படாமல் இருக்கலாம், அப்துர் ரஸாக்கில் உள்ள அறிவிப்பு அவர் பார்க்காம இருந்திருக்கலாம். அதனால் என்ன செஞ்சிருக்காருன்னா அஹ்பரணின்னு வந்திருக்கும் பொழுது இதுக்கு பதில் சொன்ன அஹ்பரணி முசன்னஃப் அப்துர் ரஸாக்கில் வந்திருக்கிறது சரியில்லைண்டா சொல்லணும்ல. அப்போ அஹ்பரணி அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் என்று அது மறுப்பு அந்த இது விமர்சனம் பண்ணுறவங்களும் அதை எடுத்து கோர்த்து போட்டுறாங்க. முசன்னஃப் அப்துர் ரஸாக்கில் ஒன்று வருதுன்னு போட்டுட்டு தான் மறுபடியும் பலவீனங்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்னு ஜுரைஜ் தத்லீஸ் பண்ணுறவர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஹதீஸை தத்லீஸ் இல்லாமலும் அறிவித்திருக்கிறார். அப்படி இல்லாமல் அறிவித்தார்னு சொன்னால் இது பற்றி வர எல்லா ஹதீஸுகளுமே அவர் கேட்டு தான் அறிவித்தார், நேரடியாக தான் கேட்டிருக்கிறாரு. அப்துர் ரஹ்மான்கிட்ட டைரெக்டாக கேட்டாரே தவிர ஒரு ஆள் வழியாக அவர் கேட்கலை. அப்படி நேரடியாக கேட்டதுக்கு ஆதாரம் இருந்தால் முடிஞ்சு போச்சு. அப்போ இப்னு ஹஜர் சொல்லக்கூடிய அந்த ஒரு இப்னு ஜுரைஜ் தத்லீஸ் பண்ணுறதுங்கிறது அடிபட்டு போயிடுது.
ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸில் உள்ள ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த இன்ஹிதா தொடர்பு அருந்ததுன்ற விஷயம் வருதுல்ல, அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்ற இப்னு மொயின் சொல்கிறாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் என்பவர் அறிவிக்கிறார். அதாவது முதல்ல இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிறாரு. இப்னு ஜுரைஜுடைய உஸ்தாதாக அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் வர்றாரு. அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக கேட்டது ஆதாரம் இருக்கிறது. அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித்து அபி உமாமா, அபு உமாமா வழியாகன்னு வருகிறது. இந்த ரெண்டு பேரும் சந்திச்சாங்களான்னு வரும் பொழுது யஹ்யா இப்னு மொயின் அவங்க சொல்கிறாங்க, லம் யஸ்மவின் அபி உமாமா, அபு உமாமாட்ட இவர் கேட்கல கிடையாது, அபு உமாமா என்ற சஹாபியை இவர் சந்திக்கலை அப்படிங்கிற கருத்து அவர் கேட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இவர் சொன்னதை மேற்கோள் காட்டி தான் இப்னு ஹஜரும் அதை சொல்லுகிறார். எப்படி 3 குறை இருக்குங்கிறார்ல, ஒரு குறை வந்து இப்னு ததுலீஸ் பண்ணுறது, ரெண்டாவது குறை இவங்க ரெண்டு பேரும் கேட்ட இன்க ஒரு ஆள் விடுபட்டுருக்குது. அபு உமாமா என்பவரிடத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் வந்து செவியுலக கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதை மேற்கோள் காட்டித்தான் என்ன செய்கிறாரு இப்னு ஹஜர் இந்த நத்தாயிஜுல் அஃப்காருங்கிற நூலில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே இப்னு ஹஜர் வந்து இசாபாவில் அதை மறுக்கவும் செய்கிறார். இப்னு ஹஜர் வந்து எதை சொல்லி அதை குறைபாடு என்று சொன்னாரோ அந்த விமர்சனத்தை இப்னு ஹஜரை மறுத்து விடுகிறார். எப்படி மறுக்கிறார் என்று கேட்டால், சுயில அல் இசாபா சஹாபாக்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல், அல் இசாபா ஃபி தமீஸி சஹாபான்ற அந்த நூலுக்கு பேர். அதில் சுயில இப்னு மொயின்கிட்ட கேட்கப்படுகிறது, ஹல் சமியமின் சஅதின், அப்துர் ரஹ்மான் என்பவர் சஅதிடத்திலே கேட்டிருக்கிறாரா, சாது பின் அபி வக்காஸ்கிட்ட எதுவும் கேட்டிருக்கிறாரான்னு அவர்கிட்ட கேட்கப்படுது. காலலா, அவர் கேட்டதே கிடையாது. மின் அபி உமாமா, அபு உமாமாட்டையாவது கேட்டிருக்கிறாரான்னு கேட்கப்படுது. அவர் தான் அந்த ஹதீஸில் உள்ளவர். இப்போ பேசிக்கிட்டு ஹதீஸில் அப்துர் ரஹ்மான் தான் வர்ற அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் வந்து அபு உமாமாட்ட அறிவித்த மாதிரி தான் வருது. அப்போ கேட்கப்படுது மின் அபி உமாமா, இந்த அப்துர் ரஹ்மான் என்பவர் வந்து அபு உமாமாங்கிற சஹாபிட்ட கேட்டிருக்கிறாரா அப்படின்னு இப்னு மொயின்ட்ட கேட்குறாங்க. காலலா, கிடையாது அப்படின்ட்டார். கீழ மின் ஜாபிரின், ஜாபிர்கிட்டையாவது இவர் கேட்டிருக்கிறாரா, யார் அப்துர் ரஹ்மான் என்பவர் 3 ஆள்கிட்ட பற்றி கேட்குறாங்க. அப்துர் ரஹ்மான்கிற ஒரு அறிவிப்பாளர் ஜாபிரிடம் எதையாவது கேட்டிருக்கிறாரா, அபு உமாமாட்ட எதையாவது கேட்டிருக்கிறாரா, சாதுகிட்ட எதையாவது கேட்டிருக்கிறாரான்னு தனித்தனியாக அதை கேள்வியோட்டு கேட்கப்படுகிறது. 3க்கும் ஒரே ஆன்சர் இல்லை தான். இப்னு மொயின் நினைஞ்சிட்டாரு, இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த விமர்சனத்தை போட்டுவிட்டு இப்னு ஹஜர் சொல்கிறார், குல்து, நான் சொல்லுகிறேன், கது அதற்கு ஹாதைனே, இந்த 2 பேரையும் இவர் சந்தித்திருக்கிறார். இப்னு மொயின் தப்பாக சொல்லிவிட்டார். அதான் அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் என்பவர் ஜாபிரையும் பார்த்துருக்கிறாரு, அதே மாதிரி அபு உமாமாவையும் பார்த்துருக்கிறார். அவங்க 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு இல்லை என்று இப்னு மொயின் சொன்னது சரியில்லைங்கிறார். இதை காரணம் காட்டி நத்தாயிஜுல் அஃப்காருங்கிற நூலில் மறுத்துட்டாலும் அல் இசாபாங்கிற நூலில் சொல்லும்போது இப்னு மொயினுடைய இதே சொல்லை எடுத்து போட்டுவிட்டு குல்து, நான் சொல்கிறேன்னு அதை கவுண்டர் கொடுக்குறார், மறுக்கிறார். எதை மறுக்கிறாரு? அபு உமாமாவிடமும் ஜாபிரிடமும் இந்த அப்துர் ரஹ்மான் கேட்டது இல்லை. அப்துர் ரஹ்மான் பின் சாபித் என்பவர் வந்து ஜாபிர்கிட்டையும் கேட்டது கிடையாது, அபு உமாமாட்டையும் கேட்டது கிடையாதுன்னு இப்னு மொயின் சொல்லிட்டார். அப்போ அதுக்கு மறுப்பு கொடுக்குறார். என்ன செய்கிறார்? குல்து, நான் சொல்லுகிறேன், கது அதற்கு ஹாதைனி, இந்த இருவரையும் அவர் சந்தித்து இருக்கிறார். யார்? அப்துர் ரஹ்மான் பின் சாபித் என்பவர் அபு உமாமாவை சந்தித்து இருக்கிறார். அதே மாதிரி வந்து ஜாபிரையும் சந்தித்திருக்கிறார். மேலும் வந்து இப்னு அப்பாஸ் ஆயிஷா வழியாகவும் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு இசாபாவில் சொல்கிறார். அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த இப்னு மொயின் ஒரு அர்த்தம் என்ன செய்கிறாருன்னா சந்திக்கலைங்கிறார். இப்னு ஹஜர் வந்து அவங்க சந்தித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சான்றா சொல்வதாக இருந்தால், இந்த இப்னு மொயின் வந்து ஜாபிர்கிட்டையும் கேட்கலன்னு சொல்கிறார்ல, 2 பேரும் சொல்கிறார்ல, இப்னு மொயின் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் என்பவர் வந்து ஜாபிர்கிட்டையும் கேட்டதில்லை, அபு உமாமாட்டையும் கேட்டதில்லைன்னு ரெண்டு சொல்கிறார்ல. அந்த 2 சொல்கிறதுல இந்த ஜாபிர்கிட்ட அவர் கேட்டாருங்கிறது தெளிவான ஆதாரம் இருக்குது. அதை கூட கவனிக்காமல் இப்னு மொயின் சொல்லியிருக்கிறார். எப்படி ஆதாரம்? முஸ்னத் அபு யாலா இதையும் சுட்டி காட்டுறார். யார்? இப்னு ஹஜர் சுட்டி காட்டுறார். அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித்தின் அன்னஹு ஹத்தஸஹு ஜாபிர் இப்னு அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித்துக்கு வந்து ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவித்தார்.
ஜாபிர் வந்து அவருக்கு நேரடியாக அறிவித்தார் அப்படின்ட்டு வர்றது முஸ்னது இந்த 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 ஹதீஸில் வேறொரு ஹதீஸ். எந்த ஹதீஸ் வந்தால் என்ன, ரெண்டும் சந்திச்சதுக்கு ஆதாரம் தானே. ரெண்டும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்துரஹ்மான் பின் சாபித் என்பவர் ஜாபிர் வழியாக ஒரு செய்தி அறிவிக்கிறாரு. அதை முஸ்னத் அபூ யஅலாவில் வருகிறது. அது என்ன மாதிரி வருதுன்னு கேட்டால், ஜாபிர் நேரடியாகவே இவருக்கு சொன்னார் என்று வருகிறது. ஆனால் இப்னு மயின் மறுத்திருக்கிறார். நேரடியாக சொன்னார்ன்ற இதை நம்ம ஏற்றுக்கிறதா, இப்னு மயின் மறுக்கிறத ஏற்றுக்கிறதா? அப்போ ஜாபிர் விஷயத்துக்கு சொன்னதுக்கு மறுப்பு தெளிவாக இருக்கிறது. அப்போ அபூ உமாமா விஷயத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபூ உமாமாட்ட கேட்கலன்னு இப்னு மயினும் யாரோ சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டால், அவங்க காலத்தால் அவங்களுக்கு மேட்சாவலன்னு இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். இவர் காலத்துக்கும் அவர் காலத்துக்கும் மேட்சாவலன்னு இருந்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு காலத்தில் மேட்சாக ஆகுது. எப்படி மேட்ச் ஆகுதுன்னு கேட்டால், அதாவது அபூ உமாமா வந்து ஹிஜ்ரி 81 மௌத்தாகிறார். அபூ உமாமாங்கிற சஹாபி வந்து ஹிஜ்ரி லேட்டாக மௌத்தாகிற சஹாபாக்கள் வந்துடுறார். இவர் ஹிஜ்ரி 81 மரணிக்கிறார். அதே நேரத்தில் அப்துர்ரஹ்மான் இப்னு சாபித்துன்னு சொல்கிறோம்ல, இவர் வந்து 118 மரணிக்கிறார். அப்துர்ரஹ்மான் இப்னு சாபித்துங்கிறவர் 118 மௌத்தா போகிறார். அபூ உமாமாங்கிறவர் 81 மௌத்தா போகிறார். 81 அவர் மரணிக்கிறார். அவருடைய மரணம் 81. அப்துர்ரஹ்மான் எப்போ மரணிக்கிறாருன்னா அதுலேருந்து 37 வருஷம் கழித்து மௌத்தாகிறார். அதாவது அபூ உமாமா மௌத்தா போய் 37 வருஷம் கழித்து ஒரு மௌத்தா போகிறாருன்னு சொன்னால், இந்த 37 ஆண்டுகளுடைய இடைவெளியில் அவங்க சந்திச்சிருக்கலாம். 37 வயசுடையராக இருந்திருப்பார். அதனால் இவருக்கு வந்து எந்த சஹாபிக்கு நீங்கள் சொல்லணும்னு கேட்டால், ஒரு 25 30 அந்த மாதிரி ஹிஜ்ரில் மௌத்தா போனாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி சஹாபிகளாக இருந்தால் தான் இவர் சந்திச்சிருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அதனால் காலத்தால் அவங்க சந்தித்திருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு நிறுவாத வரைக்கும் இப்னு மொயினுடைய சொல்ல ஏற்றுக்கிற கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ தாரகுத்னி எத்தனை அறிஞர்கள் இருக்காங்க. இந்த இப்போ சில ஹதீஸ்களை பலவீனப்படுத்தும் பொழுது எந்த ஒரு அறிஞர்களும் இவங்க 2 பேரும் சந்திக்கலைன்னு சொல்லி மறுக்கவே பலவீனப்படுத்தவே இல்லை. இது ஒரு கொஸ்டின் ஆனதே கிடையாது. இப்னு மொயின் சொன்னதை தவிர வேறு ஒரு இந்த 2 பேரும் சந்திக்கவில்லை என்பது கொஸ்டின் ஆக்கப்பட்டதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தாரகுத்னி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டு ஆளை பற்றி வரிசையாக கேட்கப்படுது. என்ன கேட்கப்படுதுன்னா, அப்துரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு சாபித். அவர் அப்துர்ரஹ்மான் இப்னு சாபித் என்றாலும் அப்துர்ரஹ்மான் இப்னு அப்துல்லா பின் சாபித் என்றால் ஒரு ஆள் தான். ஒன்று வந்து தாத்தாவோட பேரில் சேர்த்து சொல்லுவாங்க, வாப்பாவுடைய பேரில் சொல்லுவாங்க. 2 ஒரே ஆள் தான். அவரை பற்றி கேட்கும் பொழுது காலை சொன்னார், ஹுவ இப்னு அபி ஹமீலா, அவர் இப்னு ஹமீலா என்று அழைக்கப்படுவார். சிக்கத்துன், அவர் நம்பிக்கையான ஒரு ஆள். மக்கியுன், அவர் மக்காவை சேர்ந்தவர். எருவி அபி உமாமா, அபூ உமாமா வழியாக இவர் அறிவிப்பார். அபூ உமாமா வழியாக அறிவிப்பார்னா என்ன அர்த்தம்னா, 2 பேரும் சந்திக்கலன்னு வைங்க, அதை தாரகுத்னி சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் வந்து தாரகுத்னி மேலும் தொடர்ந்து சொல்லுகிறாரு, லம் யுத்ரிக் அபூபக்கரின், இவர் அபூபக்கரை சந்தித்தது கிடையாது. அப்துர்ரஹ்மான்கிற அந்த அறிவிப்பாளர் வந்து அபூபக்கரை சந்தித்தது கிடையாது. அபூ உமாமா மட்டும் அறிவிச்சிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அபூ உமாமா என்பவர்கிட்ட அவர் அறிவித்ததில் தாரகுத்னிக்கு டவுட் இல்லை. அபூபக்கர் வழியாகன்னு சிலர் அறிவிப்பார், அது சந்தித்தது கிடையாது. அப்போ ஒரு ஆளை பற்றி 2 விஷயத்தை குறிப்பிடுறார். அப்துர்ரஹ்மானை பற்றி 2 மேட்ரு கொண்டு வர்றார் ஒரே இடத்துலையே. எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டால், அப்துர்ரஹ்மான் வந்து அபூ உமாமாட்ட அறிவிச்சிருக்கிறாரு, ஆனால் அபூபக்கரை சந்திக்கலை. அப்படின்னு அர்த்தம், சந்திக்கலைன்னா இங்கேயும் சொல்லியிருப்பார். அதனால் வந்து இந்த 2வது காரணமாக இப்னு ஹஜர் சொல்வதும் அவரே மறுத்தும் இருக்கிறார் இசாபாவில். அந்த காரணத்தினாலையும் அந்த காலம் ஒத்து போகிற காரணத்தினாலையும் தாரகுத்னி அவர்கள் வந்து இவர் சந்திக்கலை என்று சொல்லிட்டு இவரை பற்றி சொல்லாமல் விட்டுருக்கிற காரணத்தினாலையும் அவங்க 2 பேரும் சந்திக்கலைங்கிற ஒரு விஷயம் இப்னு மொயின் சொன்ன விஷயம் சரியில்லை. சரி, 2 குறை சொல்லிட்டாரா? 3வது குறை என்னன்னு கேட்டால், இந்த ஹதீஸு பல ரூட்டில் வருகிறது. அந்த பல ரூட்டில் வரும்போது ஒரு 5 ரூட் எடுத்து போடுறார். அந்த 5 ரூட்டில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த வாசகம் இல்லை. எந்த கடைசி இரவில் பிரார்த்திப்பதுன்னு மட்டும் ஒரு விஷயம் வருதே தவிர, கடமையான தொழுகைக்கு பின்னாடின்ற அந்த 2வது விஷயம் இல்லை. அதாவது துவாக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா எதுன்னு கேட்கும்போது 2 விஷயத்தை சொல்கிறாங்கல்ல. ஒன்று கடைசி இரவின் கடைசியில் செய்கிற துவா, 2வது கடமையான தொழுகைக்கு பின்னாடின்னு வருதில்ல. இந்த 2ல் வேறு 5 அறிவிப்புகளை கொண்டாந்து போடுறார். அந்த 5 அறிவிப்புகள்லையும் அதில் வந்து ஒரு விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
இது இரவின் கடைசி நேரத்தில் தொழுகிற தொழுகை தான் ஏற்கப்படும் பிரார்த்தனைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் அதில் இல்லை, இதில் ஒன்றில் தான் வந்திருக்குது அப்படின்னு வைக்கும்போது இது ஷாது அப்படிங்கிறார். ஆனால் இது இப்னு ஹஜரே சொல்லக்கூடிய ஷாதுக்கு இது மாத்தம். ஷாதுன்னா என்னது? முரணாக இருந்தால் தான் ஷாது. ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருந்தால் ஷாதா? முரணாக இருந்தால் இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் கடமையான தொழுகைக்கு பின்னால் என்பது கிடையாதுன்னு இருக்குன்னு வந்தால் தான் அது முரண்டு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டால், நம்பகமான ஒரு ஆள் வந்துடும் பொழுது ஒருவர் சொன்னதை விட ஒருவர் கூடுதல் அறிவித்தாரையானால் அது ஷாது கணக்கில் வராது. இவர் எழுதின உசூலுல் ஹதீஸ்லேயே அப்படி தெளிவாக இருக்கிறது. அவர் இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னா இதை போய் ஷாதுங்கிறார். இது எப்படி ஷாதாகும்? 5 பேர் அறிவிக்கிற அறிவிப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு ஆளோட அறிவிப்பில் 2 விஷயம் சொல்கிறாங்க. அந்த விஷயம் அதில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்கள விட கூட சொல்லியிருக்கிறாரா மாற்றமாக சொல்லியிருக்கிறாரா? இதை நான் பல உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஆள் என்ன சாப்பிட்டாருனோன்னா இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்லுவார். இன்னொரு ஆள் செய்வார் இட்லியும் வடையும் சாப்பிட்டாரும்பார். இது முரணா? 5 பேர் சொல்கிறாங்க இட்லி சாப்பிட்டாருன்னு, ஒரு ஆள் சொல்கிறாரு இட்லியும் வடையும் சாப்பிட்டாருங்கிறாரு. அவர் மாற்றமாக பேசிட்டாருன்னு சொல்லுவீங்க. மாற்றம் கிடையாது. இது இவர் இட்லி சொல்லத்தான் செய்கிறாரு. அவங்க பிரதானமானதை சொல்லிட்டு மற்ற விட்டுருன்னு விட்டுருக்குறாங்க. இவர் 2ஐயும் கவனிச்சிருக்கிறார். அப்போ அவர்கள் சொன்னதை விட இவர் கூட அறிவித்தார்னு சொன்னால், இவர் நம்பகமானவர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற வேண்டியதுதான். அப்போ ஜியாதத்து சிக்கத்தி மக்பூலத்துன், நம்பகமானவர்கள் கூடுதலாக சொல்லக்கூடிய செய்தி ஏற்கப்படும். இது ஷாதில் வரவே வராது, ஷாதுங்கிறார். யார்? இப்னு ஹஜர் 3 காரணம் சொல்கிறாரு. இப்னு ஜுரைஜ் தத்லீஸுங்கிறாரு, தத்லீஸ் இல்லாத அறிவிப்பு வருகிறது. அது மாதிரி அப்துர் ரஹ்மான் என்பவர் அபு உமாமாங்கிற சஹாபியை சந்தித்தது இல்லைன்னு இப்னு மூயினை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. அவரே சந்தித்து இருக்கிறார் என்று மறுப்பும் சொல்கிறாரு, இசாபாவில் சொல்கிறார். அதே மாதிரி காலத்தால் அவங்க சந்திச்சிருக்க முடியும். அதே மாதிரி தாரகுத்தனி சொல்லுமா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துர் ரஹ்மான் என்பவர் அபு உமாமாவிட்ட அறிவிச்சிருக்கிறாரு, ஆனால் அபூபக்கரை சந்திக்கலைங்கிறார். அப்போ அபு உமாமா சந்திச்சார்னு அர்த்தம் மறைமுகமாக அதில் இருக்குது. அதனால் அபு உமாமாவுக்கும் அப்துர் ரஹ்மானுக்கு மத்தியில் எந்த அறிவிப்பாளரும் விடுபடவில்லை. ஆக கடைசியில் கடமையான தொழுகைக்கு பின்னால் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது ஆத்தண்டிக்கான ஆதாரபூர்வமான செய்தி தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கடுத்தது இந்த ஹதீஸ் கலையை சொல்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்மு. இந்த மாதிரி ட்ரையான விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் மார்க்க அறிவு தான். இதன் மூலமாக உங்களுடைய அறிவு கூர்மை அடையும். அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதுவும் ஹதீஸ் கலை சம்மந்தப்பட்டு தான் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், இவர் கேட்குற கேள்விக்கு முன்னாடி சில விளக்கிட்டு சொன்னால் தான் அந்த கேள்வி விளங்கும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஒரு வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுன்றோம்ல, அது இல்லைன்னு மறுத்துருக்குறோம். ஜக்காத்தை பற்றிய ரமலான் தொடர் உரையில் வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஒரு ஆண்டு நிறைவடைகிறதுக்கு முன்னாடி ஜக்காத்து இல்லை அப்படிங்கிற கருத்தில் வர்ற ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஹதீஸை அவங்க சில பேர் பலவீனம் இல்லைன்னு சொல்வார்கள். ஒரே ஒரு ஹதீஸை என்ன செய்வாங்க? பலவீனம் இல்லைன்னு சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அபூதாவுடைய அந்த ஹதீஸை எடுத்து நான் போட்டிருக்கிறேன். அதில் சொல்லிவிட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் 2 ஆள் வழியாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. ஒரே ஹதீஸிலே 2 பேரும் வருவாங்க. அலி அறிவித்ததாக வருகிறது. அலி யாருக்கு சொன்னார்னா ஹாரிசுல் அஹ்வர் என்பவருக்கும் சொன்னார், ஆசிம் இப்னு லம்ரா என்பவருக்கும் சொன்னார்னு வருது இந்த பின் வரும் செய்தி. அப்போ இந்த 2 பேர் அறிவிக்கிற மாதிரி இந்த செய்தி வர்றதில் ஹாரிஸ் என்பவர் பலவீனமானவர்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆசிம் இப்னு லம்ரா என்பவரை பற்றி அவரை பலவீனப்படுத்தக்கூடிய விமர்சனங்களும் இருக்கிறது. அது இல்லாமல் பாராட்டி சொன்ன விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அவர் 2 பேர் அறிவிக்கிறாங்களா, அறிவிக்கும் பொழுது அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அபுதாவுரே ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், லைசஃபி மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல அலஹில் ஹவுல், 1 வருஷம் நிறைவடையாவிட்டால் ஜக்காத்து கிடையாது, ஓராண்டு வேணும்னு கண்டிஷன் எல்லோரும் போட்டிருக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்னா வந்தவுடனே கொடுத்துட்டுங்கிறோம், 1 வருஷம்லாம் வர வேண்டியது இல்லைங்கிறோம். அது பற்றி எல்லா ஹதீஸும் பலவீனம்னு சொல்லிட்டோம். ஒரு ஹதீஸை மாத்திரம் பலமானது என்று கருத்தில் அல்பானி உட்பட பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது நான் கூடுதலாக விளக்கவில்லை, கொஞ்சம் கம்மியாக விளக்கியிருக்கிறேன். ஆனால் அந்த கம்மியாக விளக்குனதுனால தான் அந்த கேள்வி வந்திருக்கிறது. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதில் அலி அவர்கள் சொன்னதாக ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார், ஆசிம் என்பவர் அறிவிக்கிறார்.
ஹாரிஸ் வந்தனால அது பலவீனம், தள்ளி விட்ருங்க. ஆசிம் அறிவிக்கிறார்ல, இவரை பற்றி நல்லவர் கெட்டவர்னு 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. நல்லவருங்கிற வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டு பார்த்தாலும் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இது அலி சொந்தமாக சொன்னாரா, ரசூல்லாவுடைய சொல்லாக சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஃபலா அத்ரி, நான் அறிய மாட்டேன். அலியுன் யகூலு ஃபபி ஹிசாபி தாலிக்க என்கிற சொல்லை, அதனுடைய கணக்கு பிரகாரம் என்ற ஒரு சொல்லை அலி சொந்தமாக சொன்னாரா, ஒரு ரஃபாஹு இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது நபியின் பக்கம் வரைக்கும் சேர்த்துட்டாரா என்று எனக்கு தெரியாதுங்கிறார். நான் இது வரைக்கும் சொல்லி நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், இதில் ஒரு அலியுடைய சொந்த கூற்றா நபியின் கூற்றா என்பதில் அவருக்கே டவுட் இருக்கிறது. ஏன்னா இது அலி சொந்தமாக சொன்னாரா நபியின் கூற்றாக சொன்னாரா என்பதை அவர் டவுட்டாக சொல்கிறாரு என்ற காரணத்தினால், அவர் நல்லவராக இருந்தாலும் சரி தான், இது நபி சொன்னார்கள் என்பது ப்ரூஃபாகவில்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டு தான் நான் போயிருக்கிறேன். இப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, கேள்வி கேட்டவர் யாருன்னு கேட்டால், MHM ஃபைசர் கொட்டாரமுல்லை, இலங்கை கொட்டாரமுல்லைங்கிற ஊரில் இருந்து MHM ஃபைசருங்கிறவர் தான் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் அந்த ரமலானில் உரையாற்றும் பொழுது சொல்லும் பொழுது இது அலியுடைய சொந்த கூற்றா நபியின் கூற்றா என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸை மறுத்திருக்கிறீங்க. ஆனால் அந்த ஹதீஸில் இந்த ஒரு சொல்லு தான், எந்த ஒரு சொல்லு, ஃபலா அத்ரி, எனக்கு தெரியாது, அலியுன் யகூலு ஃபபி ஹிசாபி தாலிக்கங்கிற அந்த சொல்லை அலி சொன்னாரா, அவர் ரஃபாவு இல்லை நபியின் சொல்லாக சொன்னாரான்னு தான் அங்கே இருக்கிறது. அப்போ அந்த ஃபபி ஹிசாபி தாலிக்கங்கிற அந்த சொல்லுக்கு தான் சந்தேகம், ஹதீஸுடைய மற்ற வாசகங்கள் கிடையாது. அவர் கேள்வி கேட்குறார், அந்த ஹதீஸில் இந்த மொத்த கருத்தையே அலி சொந்த கருத்தாக சொன்னாரா நபியின் கருத்தாக சொன்னாரான்னு வந்தால் தான் ஹதீஸில் சந்தேகம் வரும். இதில் அவர் என்ன, அதில் அந்த ஹதீஸில் ஒரு வாசகத்தை மட்டும்தான் அவர் மறுக்கிறார். எப்படி, ஃபலா அத்ரி, எனக்கு தெரியவில்லை, அலியுன் யகூலு, அலி சொன்னாரா, எப்படி, ஃபபி ஹிசாபி தாலிக்க, இந்த வாசகத்தில் வருது, ஃபபி ஹிசாபி தாலிக்க, அதற்குரிய கணக்கு பிரகாரம் அந்த சொல்லு அலியின் கூற்றா, அவர் ரஃபாஹு இல நபி, அல்லது நபி அளவுக்கு சொல்லப்பட்ட கூற்றா என்பது எனக்கு தெரியவில்லை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்படி சொன்ன வச்சு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், இந்த ஹதீஸ் நபி சொன்னது என்பது ப்ரூஃப் ஆகலன்னு சொல்லிட்டோம். கேள்வி கேட்குற சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இதில் மொத்த ஹதீஸுக்கே என்ன செய்யலை, அந்த வாசகம் வரலை. எந்த சொல்லுக்கு தான் அவர் டவுட் பண்ணுறாரு, ஃபபி ஹிசாபி தாலிக்க, அதாவது ஒரு வருஷம் அடையாமல் அது ஜக்காத்து இல்லை, அதுக்கு பிறகு 20 வருஷம், அதாவது எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபமாசாத, அதை விட ஜாஸ்தியாகி விட்டது என்று சொன்னால் ஹிசாபி தாலிக்க, அதுக்குரிய கணக்குப்படி, அதாவது 20 தீனார் இருந்தால் அது 41 கொடுத்துடணும், ஒரு வருஷம் ஆச்சு நிஸ்ஃபு தீனார் கொடுத்துடணும், அரை தீனார், அதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய கணக்கு பிரகாரம் கொடுக்கணும். இப்போ ஹிசாபி தாலிக்கன்னா அதற்குரிய கணக்கு பிரகாரம் அப்படின்றது இருக்குல்ல, அதில் அதனுடைய கணக்கு பிரகாரம்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் அலியுடைய சொல்லா நபியின் சொல்லான்னு சந்தேகம். ஆனால் எதில் சந்தேகம் இல்லை, ஒரு வருஷம் நிறைவடைந்தால் அந்த ஜக்காத்துங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் டவுட் படலை. அது ரசூல்லா சொன்னாங்களா அலி சொன்னாரான்னு அதில் டவுட்டு கிடையாது. எதில் டவுட்டாக இருக்கிறதோ அதை கழிச்சிட்டு மற்றதை நபி சொன்னாங்கன்னு எடுத்துக்கிற வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேட்குறார். அப்படி தான் நான் வாசித்ததில் அவ்வளோதான் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இவர் கேட்டதுக்காக வேண்டி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மீளாய்வு செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபபி ஹிசாபி தாலிக்க ஒரு ரஃபாஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குல்ல, நான் அது வரைக்கும் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாகவே இருக்கிறது. ஃபபி ஹிசாபி தாலிக்க மட்டுமல்ல, அவர் ரஃபாஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், வருஷம் நிறைவடையாமல் ஜக்காத்து கிடையாது என்பதை ரசூல்லா அளவுக்கு சொன்னாரான்னு அதில் பின்னாடி வருது. நான் என்ன செஞ்சிட்டேன், அதை வாசிக்கலை. நான் ஃபபி ஹிசாபி தாலிக்கங்கிற அளவுக்கு தான் வாசிச்சிருக்கிறேன். அந்த அரபி முழுசாக வாசிக்கிறேன் பாருங்களேன். லா அத்ரி அலியுன் யகூலு ஃபபி ஹிசாபி தாலிக்க அவு ரஃபாஹு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், இவ்வளவு இருக்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால், ஃபபி ஹிசாபி தாலிக்கங்கிற இந்த ஒரு சொல்லை அலியின் கூற்றா ரசூல்லா கூற்றா என்று டவுட்டு படுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் மட்டும் டவுட்டு கிடையாது. அதுக்கு பிந்தி அதில் வருகிறது என்ன வருதுன்னு கேட்டால், வலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன், எந்த செல்வத்திலையும் ஜக்காத்து கிடையாது, ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல்,
ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அது ஜக்காத்து கிடையாது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் ரசூல்லா சொல்லா அலின்னு சொல்லான்னு அதில் வந்திருக்குது. அந்த ஹிசாபி தாலிக்க மட்டும் இல்லை, இப்போ ஹிசாபி தாலிக்கேன்ற சொல்லிவிட்டு அது தொடர்ச்சியாக வர என்னென்னு கேட்டால் ஒரு சென்டென்ஸை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முழு ஹதீஸை சொல்லும் பொழுது கூட அதில் ஒரு துணுக்கை மட்டும் போட்டு சொல்லுவாங்க. கேட்குறவங்க மொத்தத்தையும் தான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு ஹிசாபி தாலிக்கன்னு மட்டும் ஒரு சொல்லிவிட்டார். சொன்னாலும் அதுக்கு பிந்தி வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால் ஹிசாபி தாலிக்குங்கிற வார்த்தை மட்டும் கிடையாதுங்க, அந்த வருஷம் பூர்த்தி ஆகாமல் ஜக்காத் இல்லைங்கிற மொத்த வார்த்தைக்கு தான் அது அப்படின்னு அதில் வருது. எப்படி வருது? ஃபலா அத்ரி, நான் அறிய மாட்டேன், அலியுன் யக்கூலு ஃபபி ஹிசாபி தாலிக்க, ஃபபி ஹிசாபி தாலிக்க என்பதை அலி சொன்னாரா, அவர் ரஃபாஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸபி மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், ஒரு வருஷம் பூர்த்தி அடையாமல் ஜக்காத்து கிடையாது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாரா அப்படின்னு மொத்த வாசம் வந்துடுது. அவள் டோட்டல் மேட்ரிலேயே அலி சொன்னாரா நபி சொன்னாரான்ட்டு டவுட்டாக தான் அதில் வந்திருக்குது. அதை நான் விளக்காமல் விட்டுருக்குறேன். அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு இப்போ ஹிசாபி தாலிக்க மட்டும்தான் அலியுடைய சொல்லுங்கிறீங்க, அது மட்டும் கிடையாது, அதுக்கு பிந்தி அந்த வாசம் சேர்த்து வருது. எந்த வாசமும் ஒலைசஃபி மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுலு அப்படி வருகிறது. அதே மாதிரி இதிலே வருது. இது ஜரீர் என்பவர் தான் இதை ஜாஸ்தியாக்கி சொல்லியிருக்கிறாருன்னு அந்த ஹதீஸிலே வருது. எப்படி இல்லா அண்ணன் ஜரீர் என்ன செய்கிறாருன்னா கால இப்னு வஹப் சொல்கிறாராம், யஸீது ஃபில் ஹதீஸில் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா வழியாக லைஸஃபி மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல் என்பதை ஹதீஸில் ஜாஸ்தியாக்கி விட்டார். அதாவது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகாமல் ஜக்காத்து இல்லை என்பதை ஜரீர் என்பவர் தான் அதிகப்படுத்தி சொல்லிவிட்டார். யஸீதுன்னா அதிகப்படுத்தி சொல்கிறது இல்லை, ஹதீஸில் இல்லாதவர் சொல்லிட்டார் என்றும் அதுலேயே டவுட்டாக தான் போட்டிருக்கிறாங்க. இப்படி பல குழப்பம் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு குழப்பம் இருக்கிறது. இது இங்கே கேட்டதுக்காக வேண்டி இந்த வழக்கம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக சொல்வதாக இருந்தால் இந்த ஹதீஸில் நம்ம அன்றைக்கி கவனிக்காத ஒரு விஷயம் இருக்குது, அதை கவனிச்சோம்னா டோட்டலாக பலவீனமாகி போயிடும். அலி சொன்னதுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா அந்த ஹதீஸுடைய வாசகத்தை பார்க்குறேங்க எப்படி வருதுன்னு கேட்டால், இது அபுதாவுடைய ஹதீஸ் தானே, இது அபுதாவுதுலேயும் வருகிறது, சுனனுல் குப்ராவிலையும் வருகிறது, மாரிஃபத்து சுனன் ஒரு ஆசார்லையும் வருகிறது, இதே சனதோடு வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால் ஹதசனா சுலைமான் இப்னு தாவூதுல் மஹரி, இது அபுதாவுடைய உஸ்தாது சுலைமான் எங்களுக்கு சொன்னார். அக்பர்னா இப்னு வஹபு நமக்கு சொன்னார். அக்பர்னி ஜரீர் இப்னு ஹாசிம் நமக்கு சொன்னார். இந்த ஜரீர் தான் அந்த ஒரு வருஷங்கிற ஜாஸ்தியாக்கி விட்டார்னு கடைசியில் முடிக்கிறார். ஜரீர் இப்னு ஹாசிம் நமக்கு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு சம்மா ஆகிற இன்னொரு ஆள் பேரையும் சொன்னார், அபி இஸ்ஹாக் வழியாக. அப்போ ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் அபு இஸ்ஹாக்கிட்ட நேரடியாக கேட்கல, இன்னொரு ஆள் பேரை சொன்னாராம். அவர் யாருங்கிற இவர் மறந்துட்டார். அதாவது அக்பரணி ஜரீர் இப்னு ஹாசிம் எனக்கு சொன்னார். ஓ சம்மா மேலும் ஒரு பேரை சொன்னார், ஆகிற இன்னொரு ஆள் பேரையும் சொன்னார். சொல்லிவிட்டு அபு இஸ்ஹாக்கு வழியாக இன்னொரு ஆள் சொல்லி அவருக்கு ஜரீருக்கு சொல்லி அறிவித்ததாக வருகிறது. அப்போ ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபு இஸ்ஹாக்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஜரீர் இப்னு ஹாசிமும் ஒரு ஆள் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அபு இஸ்ஹாக்குங்கிறாரு. அப்போ அபு இஸ்ஹாக்கிட்ட நான் நேரடியாக கேட்கல, ஒரு ஆள்கிட்டேருந்து கேட்டேங்கிறார். ஒரு ஆள்கிட்டேருந்து கேட்டேன்னு சொன்னால் அது பலவீனம் தானே. சம்மா ஆகர்னு இன்னொரு ஆள்கிட்டேருந்து கேட்டோம்னு சொன்னால் அவர் யார் அது தெரியணுமே, மஜ்ஹூல் தானே இது. அதாவது ஒரு ஆளுங்கிற சொன்னால் அந்த அதிசயம் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல. எனக்கு ஒரு ஆள் சொன்னார்னா ஆள் யாருப்பா? அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்டை முந்தி சொன்ன பாயிண்ட்டை விட இதை சொல்லியிருக்கலாம். இப்போ கவனிக்கிற நேரத்தில் என்ன வருது, இது அறிஞர்கள் கவனித்து சொல்லியிருக்கிறாங்க, நான் தான் கவனிக்கலை. அறிஞர்கள் கவனித்து மொத்தத்துமே பலவீனமானது தான். ஏன்னு கேட்டால் இதில் இன்னொரு ஆள் பேரை இன்னொரு ஆள்னு சொல்லியிருக்கிறார். ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் அபு இஸ்ஹாக் வழியாக அறிவிக்கிறார், நேரடியாக அறிவிக்கலை. இன்னொரு ஆள் பேரை சொல்லி அவர் வழியாக தான் அறிவிக்கிறார். அப்போது சம்மா ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொன்னார்னு வருது. இந்த இன்னொரு ஆள் யார்? அதை நீங்கள் சொல்லாத வரைக்கும் அது ஹதீஸை பலவீனமாக தானே போவோம். அதனால் அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஆசிம் ரமுராவுடைய ஹதீஸு அலி சொன்னதும் பலவீனமாக போகுது. ரசூல்லா சொன்னாங்கன்னு வச்சுக்கிறங்க, அல்லது அலி சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு ஆள் விட்டுருக்கு காணாமல், ஒரு ஆள் யாருன்னு சொல்லாமல் விடப்பட்டிருக்க. ஜரீர் அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்கலையே அப்படின்னு இது இந்த பாயிண்டில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹதீஸ் டோட்டலாகவே பலவீனமான ஹதீஸ். இது அலி சொன்னதாக சொன்னாலும் தவறு, அதே மாதிரி ரசூல்லாவுடைய சொல்லுன்னு சொன்னாலும் தவறு தான். அது ஒரு விஷயமாச்சா.
அதில் பைஹக்கியில் வருது குப்ராவில். அதில் வருமா என்ன வருதுன்னு கேட்டால் அஹ்பரணி ஜரீர் இப்னு ஹாசிம் எனக்கு அறிவித்தார். ஓ சம்மா ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொல்லி அபு இசாக்கு. அபு இசாக் பைஹக்கியில் வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால் அபு இசாக்கிட்டேருந்து நான் கேட்டவன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு ஆள் சொன்னாருங்கிறார். அப்போ ஒரு ஆள் சொன்னாருங்கிறது எப்படி அது சரியாக இருக்கு? ஒரு ஆள் சொன்னாருங்கிற முடிஞ்சு வச்ச கதை. யாருன்ட்டு தெரியப்படாதவர் வர்றாரு, அந்த ஒரு ஆள் யார்? இட்டு கட்டுறவராக கூட இருக்கலாம், பொய்யராக கூட இருக்கலாம், பலவினராக இருக்கலாம். அவர் யாருன்னு தெரியணுமே, தெரியப்படுத்தணும். அப்போ பைஹக்கியில் வர நூல்லையும் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு ஆளுன்னு தான் வருகிறது. அதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி மாரிபத்து சுனனுல் ஆசார் 3 கிதாபில் வருதுன்னு இல்லை, அதில் வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால் ஜரீர் இப்னு ஹாசிமின் அபு இசாக். ஜரீர் இப்னு ஹாசிம் அபு இசாக் டைரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. டைரெக்டாக வர்ற மாதிரி இருந்தாலும் மற்ற 2 ஹதீஸ்லையும் இன்னொரு ஆள் சொல்லித்தான் சொன்னார்னு சொல்லிவிட்டார்ல, அதனால அந்த ஒரு ஆளை இங்கே விட்டுட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜரீர் இப்னு ஹாசிமும் அபு இசாக்கிட்ட கேட்காதனால தான் ஒரு ஆள் சொன்னார்னு சொல்லி அபு இசாக்க சொல்கிறாரு. இதில் பைஹக்கிலையும் அபுதாவுதுலையும் மாரிஃபத்து சுனனுல் ஆசாருங்கிற நூலில் சொல்லும்போது மாத்திரம் ஜரீர் இப்னு ஹாசிமின் அபு இசாக்கு, ஜரீர் இப்னு ஹாசிமு அபு இசாக்கிட வழியாகன்னு அறிவிக்கிறது. இவங்க 2 பேரும் தான் சந்திக்கலைன்னு அந்த 2 அறிவிப்புலையும் வருகிற ஒரு சம்ம ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொன்னார்னு வருகிறது. அப்படிங்கிறதுனால இந்த ஹதீஸில் கண்டிப்பாக ஆள் இணைஞ்சிருக்கு, விடுபட்டு போயிருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். ஒன்றாச்சா? அதே மாதிரி இந்த 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 கருத்தை அறிஞர்கள் கவனித்திருக்கிறார், நம்ம தான் கவனிக்காம விட்டுருக்குறோம். தல்ஹீஸில் இப்னு ஹஜர் சொல்கிறாரு, ஓ நப்பக இப்னுல் மவ்வாக் என்பவர் உணர்த்தி இருக்கிறார் அலா இல்லத்தின் ஹஃபியத்தின் பீகி, இதில் இருக்க ஒரு நுணுக்கமான ஒரு குறையை அவர் நினைஞ்சிருக்கிறாரு, நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாரு. அது என்ன நுணுக்கமான குறை என்று கேட்டால் ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் என்பது லம் யஸ்மவுமின் அபு இசாக், அபு இசாக்கிட்ட அவர் கேட்டது கிடையாது. இதை வச்சு தான் வழங்குறாரு. இன்னொரு ஆள் விட்டார்ல, இன்னொரு ஆளுங்கிறத கவனித்து தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இப்னுல் மவ்வாக்கு சொன்னதாக தல்ஹீஸில் இப்னு ஹஜர் எடுத்து போடுறாரு. எப்படி போடுறாரு? ஜரீர் இப்னு ஹாசிம் அவர்கள் லம் யஸ்மவுமின் அபு இசாக், அபு இசாக்கிட்ட ஒரு கேட்கல. ஏன் கேட்கலங்கிறாங்க? அவரே 2 அறிவிப்புலையும் சொல்லும் பொழுது ஒரு ஆள் பேரை சொல்லிவிட்டு அப்புறம் அபு இசாக் வழியாகிறார். அவர் வாக்குமூலத்திலிருந்தே என்ன செய்யுதுன்னு கேட்டால் அபு இசாக்கிட்ட ஒரு கேட்கலன்னு விளங்குறது. கேட்டிருந்தாருன்னா ஒரு ஆளை சொல்லிட்டு அபு இசாக் சொல்கிறாரு, ஒரு ஆள் பேரை சொல்லிட்டு அந்த பேரை அடுத்த அறிவிப்பார் மறந்துட்டார், அல்ல அவரே சொல்ல மறந்துட்டார், ஒரு ஆள்னு சொல்கிறார். ஜரீர் இப்னு ஹாசிம் சொல்கிறார் ஒரு ஆள் சொன்னார் அபு இசாக் வழியாகிறார். அபு இசாக் வழியாக ஒரு ஆள் சொன்னார்னு சொன்னால் இவர் கேட்கலன்னு அர்த்தம். அதை இப்னுல் மவ்வாக்குங்கிறவர் கண்டுபிடிச்சி சொல்கிறான். எப்படி கட்டுறாருன்னா இப்னுல் மவ்வாக்கு நப்பக இப்னுல் மவ்வாக் என்பவர் நப்பக உணர்த்தி இருக்கிறார் அலா இல்லத்தின் ஹஃபியத்தின் பீஹி, இதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு குறையை அவர் உணர்த்தி இருக்கிறார். நுணுக்கமான குறை என்ன என்றால் ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் லம் யஸ்மவுமின் அபு இசாக், இது அபு இசாக்கிட்ட கேட்டது கிடையாது. அப்போ மொத்தத்தில் நம்ம ரமணானில் சொன்ன பதிலில் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் கூடுதல் விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதெல்லாம் விட அலியின் பக்கம் சேர்த்தாலும் அது சரியில்லை. அந்த ஹதீஸை அலியின் கூற்று ஒட்டுமொத்தமாக அலியின் கூற்றுன்னு சொன்னாலும் அது பலவீனம், ஒட்டுமொத்தமாக நபியின் கூற்றுன்னு சொன்னாலும் பலவீனம். காரணம் என்ன? கேட்காத ஒரு ஆள் அபு இசாக் வழியாக அறிவிக்கிறாரு, அபு இசாக்கிட்டேருந்து அறிவித்த ஆள் யாருன்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறார். சம்ம ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொன்னார்னு வருது. அப்போ இன்னொரு ஆளை சொன்னார்னு சொல்லும்போது நமக்கு யார் என்று தெரிவிக்கப்படாததுனால அதனாலே அது பலவீனமாக ஆயிரும். சரி, இது அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் சுட்டி காட்டுகிற அந்த ஹதீஸில் ஃபபி ஹிசாபி தாலிக்கேங்கிறது மட்டும்தான் அலியுடைய கூற்றாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், மற்ற சொல்லு இருக்குல்ல ஓராண்டு நிறைவடையும் அதுக்கு தானே அந்த ஹதீஸை நம்ம எடுத்தோம். ஓராண்டு நிறைவடையும் வரை ஜக்காத்து இல்லைங்கிற அந்த சொல்லுக்கு இப்படி அது பொருந்தும். அதில் நபி கூற்றா அலி கூற்றான்னு டவுட் வராதுன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த ஹதீஸில் பின்னாடி இது வந்திருக்குது, நான் கவனிக்காமல் விட்டுருக்கிறேன். அந்த ஹதீஸுக்கும் சேர்த்தா அந்த வார்த்தைக்கும் சேர்த்தான் வருது. அந்த வார்த்தையும் ரசூல் சொன்னாங்களா இல்லையாங்கிற மாதிரி தான் வருது. அது ஒரு விஷயம். அது அப்போ அது கேட்டதுக்கான விளக்கம். அதை விட அந்த பதில் நம்ம இன்னும் சொல்ல மாட்டோம். அதை விட பதில் என்னென்னு கேட்டால் மொத்தத்தில் பலவீனம். இதை நம்ம கவனிக்கலை. மொத்தத்தில் பலவீனம் எதனால் வருதுன்னா ஒரு ஆள் சொன்னார்னு அப்படி சரியாக இருக்கேன், அந்த காரணத்தினால இந்த ஹதீஸ் முற்றிலும் பலவீனமானது என்று அன்றைக்கு அறிஞர் நினைஞ்சுறாங்க சொல்கிறாங்க. நான் ஒரு இடத்தில் மேனேஜராக வேலை செய்து வருகிறேன். மேலும் என்னிடம் உள்ள பணத்தை வைத்து தனியாக வியாபாரம் செய்து வருகிறேன். இவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார்.
மேனேஜராக இருந்துக்கிட்டு இவர் கொஞ்சம் பணத்தை போட்டு இன்னொரு வியாபாரம் பண்ணுறார். இப்போது என் கேள்வி என்னவென்றால், நான் மேனேஜராக வேலை செய்யும் கம்பெனியில் பார்ட்டிகளுக்கு சரக்குகளை விற்றும் அதுபோல் கம்பெனிக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் கொடுக்குறேன். அந்த கம்பெனிக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த கம்பெனியுடைய தயாரிப்புகளை விற்கவும் செய்வார். இவர் மேனேஜரு இந்த கம்பெனிக்கு தேவையான சாமான்களை வேறு ஆள்கிட்ட வாங்கவும் செய்வார் உள்ளருக்கு. இப்போது கம்பெனிக்கு தேவைப்படும் பொருளை ட்ரேடிங் செய்பவர் மூலமாகத்தான் வாங்கும் நிலை பொதுவாக உள்ளது. உதாரணமாக ட்ரேடர் மூலமாக நான் வாங்கும் பொழுது ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு கம்பெனிக்கு பர்ச்சேஸ் செய்கிறேன். அனைத்து ட்ரேடர்களிடம் இதே விலை தான். இப்போது என் கேள்வி என்னவென்றால், நான் தனியாக தொழில் செய்து வருகிறேன் அல்லவா, நான் அந்த ட்ரேடர்களில் ஒருவனாக உள்ளேன். அதாவது எனது தொழில் அறிவின் மூலம் ஒரு பெரிய தொகையை கொண்டு நான் ஒரு பொருளை வாங்கும்போது எனக்கு 10 ரூபாய் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது. இப்போது கம்பெனிக்கு நேரடியாக மற்ற ட்ரேடர் வாங்கினால் உடனடியாக அந்த தொகையை 100 ரூபாய் கொடுக்க வேண்டும். இப்போது நானே ட்ரேடராக இருப்பதால் அதே 100 ரூபாய் விலைக்குத்தான் கம்பெனி கொடுக்குறேன். எனது லாபத்தில் குறைத்து மேலும் குறைவாக கம்பெனி கொடுக்குறேன். மேலும் ஒரு சலுகையாக கிரெடிட் நாட்கள் 10 முதல் 1 மாதம் வரை கொடுக்குறேன். இதனால் கம்பெனிக்கும் பயன் உள்ளது. மேலும் எனது தனி தொழில் செய்வதன் மூலமாகவும் எனக்கும் பயன் உள்ளது. மார்க் அடிப்பில் தவறு உள்ளதான்னு கேட்குறாரு. அது சாராம்சம் என்னென்னு கேட்டாங்க, இவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ ஒரு சீனி வாங்க வேண்டியிருக்குன்னு வைங்களேன், மிட்டாய் கம்பெனி உதாரணத்துக்காக வேண்டி ஒரு கம்பெனியில் இருக்கிறாரு. அந்த கம்பெனியுடைய பொருளுக்கு சீனி விலையை வாங்க வேண்டியிருக்குது. அப்படி வாங்கும்போது என்ன செய்கிறாருன்னா, இவரும் சீனி வியாபாரம் பண்ணுறார். மேனேஜராக இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, நான் முதல் போட்டு சீனி வியாபாரம் பண்ணுறேன். கம்பெனிக்கு தேவையான சீனியை மற்றவங்கள்ட்ட வாங்குற மாதிரி நானே வாங்கி நான் கொடுத்துக்கலாமா? எப்படி வாங்குகிறேன், அவங்க கொடுக்குறது குறைவான வரதுக்கு நான் கொடுக்குறேன். வேறு கம்பெனிலேருந்து வாங்கினீங்கன்னா உடனே காசு கேட்பாங்க. நான் 10 நாள் டைம் கொடுக்குறேன், 1 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்து வாங்கிக்கிடுவேன். நான் மேனேஜர் இருக்கிற கம்பெனிக்கு என்னுடைய கம்பெனியில் இருந்து சரக்கை வாங்கி கொடுத்துப்புட்டு நான் வந்து அப்படி செய்து கொள்கிறேன். இது சரியா அன்னு கேட்குறார். அதாவது அவர் மேனேஜராக இருக்கிற கம்பெனிக்கு அவருடைய பொருளில் இருந்தே அவர் என்ன செய்கிறார், வாங்கி அந்த கம்பெனிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறார். அடுத்தவன்கிட்ட வாங்குற மாதிரியே நான் கொடுக்குறேன். சில நேரத்தில் அதோட கம்மியாக கூட கொடுக்குறேன். அவங்க உடனடியாக காசு கேட்பாங்க, நான் வந்து தவணையை கூட கொடுக்குறேன். இப்படிலாம் செய்யும் பொழுது என் மீது அதில் குற்றம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இதில் வந்து இப்படி பார்த்தா அது குற்றம் இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறீங்கள, கம்பெனிக்கு மேனேஜர்னால் அதுக்கு முதலாளி இருப்பார்ல, அது ஓனர் உரியவர் இருப்பார். அந்த உரியவருக்கு ஒப்புதல் வாங்கி சம்மதம் வாங்கி என் கம்பெனி இது என் கம்பெனி தான், என் கம்பெனிலேருந்து நான் சரக்கு வாங்கிக்கிறேன், உங்களுக்கு அதே ரேட்டுக்கு தர்றேன் என்று நீங்கள் வாங்கி இருந்தீங்கன்னு சொன்னால் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல முடியாது. விளங்குதா? ஏன்னு கேட்டால் அதுக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஆள் வந்து முதலாளி தான். அந்த முதலாளி வந்து என்ன செய்வார்னா அவர் தான் முடிவு எடுப்பார். அவருக்கு பதிலாக உங்களை மேனேஜராக போட்டுக்கிறார். உண்மை அதிகாரம் யாருக்கு? முதலாளி தானே இருக்குது. நீங்கள் வாங்குகிற அதிகாரத்தை உங்களுக்கு தரப்பட்டிருந்தாலும் மெய்யான அதிகாரம் யாருக்குன்னா ஓனருக்கு தான் இருக்குது. அப்போ அந்த அந்த கம்பெனியுடைய ஓனர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு எது சீப்பாக இருக்கோ எது கம்மியாக இருக்கும்னு பலதையும் பார்த்து அவர் வாங்குவார். அப்படி வாங்கக்கூடிய நேரத்தில் வந்து அவருக்கு நீங்கள் வந்து நீங்களே மேனேஜராக இருந்து கொண்டு நீங்கள் இருக்கிற மேனேஜராக இருக்கிற கம்பெனிக்கு நீங்களே சரக்கு சப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால், இது அவருக்கு தெரியும் என்று சொன்னால் அவர் சந்தேகப்படுவார். ஏன் இவர் வந்து இவர் கம்பெனி இவர் விற்கிறது நம்மள்கிட்ட விற்கிறாருன்னு சொன்னால் அது மார்க்கெட்டில் விசாரிச்சிருப்பாரா, கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கு வரும். அப்போ முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் தான் என் கம்பெனியிலிருந்து இந்த சரக்கை நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தான் அது விலையெல்லாம் விசாரித்து கம்மியான விலைக்கு வாங்கக்கூடிய பொறுப்பில் மேனேஜர் தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் சரக்கை நீங்கள் அந்த மாதிரி வாங்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கை வருமா அவருக்கு? நீங்கள் அதை சொன்னாலும் நான் குறைவாக தான் கொடுக்குறேன்ட்டு சொன்னாலும் நான் அந்த இடத்துல முதல்ல எடுத்தால் நான் நம்ப மாட்டேன்ல. அது எப்படி நீ இதில் இப்படி வாங்கிக்கிட்ட, நீங்கள் வளைஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஏதாச்சும் மனிதன்கிற முறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செஞ்சு தானே இருப்பீங்க, செய்ய வேண்டிய நிலை வருமே. அப்போ உங்கள்கிட்ட தள்ளி விட்றதுக்காக வேண்டி உங்கள் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் எல்லாம் உங்களுக்கு தெரிகிற ஒரு நேரத்தில் திடீர்னு என்ன செய்வீங்க, சரக்கை ஸ்டாக் வைப்பீங்க, பல தப்புகள் செய்ய முடியும். அதெல்லாம் எப்போ உங்களுக்கு ஹலால் ஆகும்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யலைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அவருக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், அவருக்காக நீங்கள் வாங்குற வந்து அவருடைய சம்மதம் பெற்று தான் நீங்களே சப்ளை பண்ணணும். நீங்கள் மேனேஜராக இருப்பதற்கு எப்படி சம்மதம் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த மாதிரி அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், ஏன் கம்பெனிங்க இதுக்கு தேவையான மெட்டீரியலும் நானும் வாங்கி விற்கிறேன், வெளி உள்ளதை விட நான் வந்து செய்கிறேன்டா தான்
அவர் ஓகேன்ட்டார் வைங்க, கூட கூட என்ன இவன் செஞ்சுக்கப்பான்ட்டார்னா அது எவன்ட்டும் கேட்க தேவையில்லை, அது ஹலால் தான். சம்மந்தப்பட்டவர் அதை ஒத்துக்கொண்டார்னு சொன்னால் அது கேள்விக்கு உரியதே கிடையாது. யார்கிட்ட ஃபத்வா கேட்டாலும் கூடாதுன்னு எவரும் சொல்ல முடியாது. அவருக்கு தெரியாமல் நீங்கள் செய்தால் இதில் தான் பிரச்சனை வருது. தெரியாமல் தெரிஞ்சால் நீங்களும் கூட கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நீங்களும் கூட கேட்க மாட்டீங்க. சம்மந்தப்பட்டவர் சொன்ன பிறகு நமக்கு என்ன இருக்குது? சம்மந்தப்பட்டவர் வந்து நீ யார் கொடுத்தா நீ வாங்கி பண்ணி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனால் அவருடைய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறீங்க, ஆனால் நீங்களே ஒரு கம்பெனி வச்சு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, அவருக்கு தெரியாமல் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் மோசடி இல்லைன்னு சொல்லி கொண்டாலும் அதில் சந்தேகத்தின் சாயல் கண்டிப்பாக அதில் வரும். சந்தேகத்தின் சாயல் எப்படி வரும்னு கேட்டால் நீங்கள் அவர் இருந்து வாங்குகிற மாதிரி நீங்கள் வாங்க மாட்டீங்க. நீங்கள் மேனேஜராக இருந்து வேறொரு இடத்துல இருந்தால் எவ்வளோ கண்டிஷன் போடுவீங்க, எப்படி பேரம் பேசுவீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேரம் பேசிக்கிறீங்களா? சந்தேகம் வரும்ல. நீங்கள் வேறு இடத்துல வாங்குறதா இருந்தால் அடித்து பேசுவீங்க, இன்னும் 10 இடத்துல கேட்பீங்க, இதை விட கம்மியாக தர்றதுக்கு ஆள் இருக்கான்னு பார்ப்பீங்க. அப்படிலாம் பார்த்து வாங்கக்கூடிய நீங்களே விற்கிற ஆளை வந்துட்டீங்கன்னு சொன்னால் கம்பெனிக்காக பேரம் பேசுகிறால் நீங்களாகிடுறீங்க. நீங்கள் எப்படி பேரம் பேசுவீங்க? சைக்காலஜியில் பேச மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்ய முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை தள்ளி விடுவோமேன்று தான் மனிதனுடைய இது போகும். அப்படி போகாட்டில் அந்த டவுட்டு வரும். அப்போ என்ன ஒன்று கேட்டால் நம்மளை வந்து இந்த ரசூல்லா சொன்னாங்கள்ல ஒரு ஹதீஸ், 52வது ஹதீஸ் புகாரில் வரும் பொழுது, நீங்கள் ஒரு வயல் வரப்பில் வந்து அடுத்தவனுடைய வயல் இருக்குது, அடுத்தவனுடைய வயலுக்கு வேலி போட்டிருக்கிறான், உங்கள் வயலில் நீங்கள் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, ஆனாலும் அவன் வயலுக்கு பக்கத்தில் போயிடாதீங்க, அது உங்கள் இடம்தான், அது உங்கள் இடமா இருந்தாலும் பக்கத்தில் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஆடு அங்கிட்டு பாஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்கள்ல. அந்த சந்தேகத்துக்குரிய தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த சந்தேகத்துக்குரியதில் போய் விழுந்தீங்கன்னா அந்த ஹராமில் விழுந்துருவீங்க என்று ரசூலுல்லா எச்சரித்தாங்களா இல்லையா? அந்த பார்டர் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்றும் செய்யலைன்னு சொன்னாலும் செய்வீங்க, மனிதனுக்கு முன்னே செய்வீங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதன் முறையில் நமக்கு லாஸ் வராமல் இருந்தால் என்ன செய்யலாம் என்பதற்காக வேண்டி சில முடிவுகளை உங்கள் கம்பெனியாக இருக்கிறதுனால நீங்கள் மேனேஜராக இருக்கிற கம்பெனிக்கு என்ன செய்வீங்க? மாற்றமாக உங்கள் லாபத்தை முக்கியத்துவம் கொடுத்து விடுவீர்கள். அப்படி வராதுன்னு சொல்லவே இயலாது. அப்போ இதான் வந்து அந்த வேலியோரத்தில் மேய்ப்பதுன்னு வருதில்ல, எப்படி வருதுன்னு கேட்டால் மக்கா சுபஹாத்தி, யார் சந்தேகமானவற்றில் விழுந்து விடுகிறாரோ கராயின் எரா ஹவுலல் ஹிமா, வேலிக்கு சுற்றி மேய்க்குவரை போல் ஆகிவிடுவார். வேலியை சுற்றி நீங்கள் மேய்ச்சிங்க என்று சொன்னால் உங்கள் இடத்துல நீங்கள் மேய்த்தாலும் பொது இடத்துல மேய்த்தாலும் நீங்கள் அந்த வேலியை தாண்டி உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் தவிர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தீனையும் மானத்தையும் பாதுகாத்துக்கிட்டீங்க என்று ரசூலுல்லா சொன்ன அடிப்படையில் நம்ம கம்பெனிக்கு நம்மளே மேனேஜராக இருந்துக்கிட்டு நம்ம கம்பெனியில் வாங்குறதுங்கிறது எப்படி அது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது பற்றும். அது முதலாளி அனுமதி இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் மேனேஜராக நியமித்து அவர் இது மாதிரி செஞ்சார்னா நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. உங்கள்கிட்ட சொல்லாமல் செஞ்சார், அது எப்படி என் கம்பெனிக்கு வாங்குற, நீ ஒன்ட்ட வாங்கிட்டீங்கன்னா நீ எப்படி சுத்தமாக என்கிட்ட இருப்ப? எவ்வளோ கரெக்டாக எனக்காக நீ உழைக்க மாட்டிய, உனக்காகத்தானே உழைக்குவ, உன் கம்பெனியுடைய பொருளை தள்ளி விடுறதுக்கு தான் நீ பாடுபடுவேன் நீங்களும் கேட்பீங்கல்ல. அப்போ இது வந்து அவர்கிட்ட சம்மதம் இல்லாட்டி நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கிட்ட சம்மதம் வாங்கி தெரிவிச்சிடணும், இந்த மாதிரி இருக்குதுங்க, சரி எங்கே வேணாலும் நீங்கள் சார் அப்படின்னா என்ன செய்வார்னா அவர் தன்னு விசாரிப்பார். அவர் அப்போ என்ன செய்வார், நீங்கள் போடுற கரெக்டு தான், நீங்கள் செய்வதை நம்பி அவர் நம்பிட்டு இருந்துடுறாரு. இப்போ உங்கள் கம்பெனியில் வாங்குறேன்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் அவர் இன்னும் கொஞ்சம் விசாரிப்பார், இவர் கரெக்டாக தான் வாங்குறாரா, இவர் சரக்கு விற்பதற்காக வேண்டி கொட்டேஷனை ஒழுங்காக வாங்காமல் அதிக விலை உள்ள ஒன்றையா கொட்டேஷனை வாங்குறாரா அப்படின்லாம் அவருக்கு வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாரா இல்லையா? அப்படி சொன்னால் தான் நான் கரெக்டாக வரேன், அப்படி சொன்னால் தான் நீங்களும் கரெக்டாக இருப்பீங்க. முதலாளி கவனிப்பாருங்கிற பயமற்று போச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, வேலையை தாண்டக்கூடிய நிலை. அந்த வகையில் இதில் விழுந்தால் நீங்கள் அதில் விழுந்துருவீங்கிற ஒரு பயம் அதில் இருக்குது. நீங்கள் சொல்ல அப்படி உண்மையாக இருந்தால். ரெண்டாவது என்னென்னு கேட்டால் ஹலால் எது ஹராம் எதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது ரசூலுல்லா சொல்லுவாங்க, இதை 2 வாரத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கிற அந்த ஹதீஸை, நன்மை என்பது எதுன்னு கேட்டால் மன நிம்மதி அடையணும். மன உறுத்தல் வந்துச்சுன்றாலே நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோமோ, நம்ம செய்கிறது சரிதானா, அந்த உறுத்தல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்போ இசுமு மாலம் தஸ்குன் இலைஹி நஃப்ஸு, எதில் வந்து நஃப்ஸு வந்து மன நிம்மதி அடையவில்லையோ அதான் பாவம். உங்களுக்கு மன நிம்மதி அடைய மாட்டேங்குது. என்ன நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் நம்மளே விற்றோம்னா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு தெரியுதுல்ல, அதே போதும். அப்போ இதை வந்து விட்டுற வேண்டியதாங்கிறது அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால்,
ஒரு ஜக்காத்து வசூலிக்க ஒரு ஆள் அனுப்புவாங்க. இது பல சந்தர்ப்பங்கள், இது வேறு வேறு தலைப்புகளுக்கு இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறோம். அவர் போயிட்டு வந்து என்ன செய்வார்னா, அவருக்குன்னு சில அன்பளிப்புகளை கொடுத்துருப்பாங்க, வாங்கிட்டு வந்திருப்பார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கும் போது, இது ஜக்காத்தா தந்தது, இது எனக்கு தந்ததுன்னு ஒப்படைப்பார். ஜக்காத்தா தந்ததையும் கொண்டாந்து வச்சு ஒப்படைச்சிருவார். அவருக்குன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதையும் ஒப்படைச்சிருவார். ஒப்படைச்சு என்ன செய்வார்னா, இது எனக்கு, இது உங்களுக்குன்னு சொல்லுவோம். ஹாதாலக்கும் ஹாதா உஹுதியலி, இது வந்து உங்களுக்கு உரியது, எனக்கு ஹதியா வந்ததுன்னு சொல்லிடுவார். அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னா, ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி அவ் பைத்தி உம்மிஹி, அவருடைய தந்தை வீட்டில் இல்லை தாய் வீட்டில் போய் இருந்துக்கிறட்டேன். இப்போ எந்தொரு யுகுதாலகும் அம்லா, அப்போ இது வருதா இல்லையான்னு இப்போ பார்க்கட்டும். நான் அனுப்பின வேலைக்காக தானே அவருக்கு வந்திருக்குது, அது எனக்கு தந்தது அப்படிங்கிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு கொடுத்ததை தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவர் எந்த தப்புமே செய்யலை. ஆனாலும் அவருடைய வந்து இந்த நான் அனுப்பின வேலைக்காகத்தான் தந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அதில் டவுட் வருது. இவர் சலுகை பண்ணலை, பண்ண முடியும், பண்ணிவிடக்கூடும். இவருக்கு சரி அன்பளிப்பை கொடுத்து விட்டு 4 ஆடுக்கு பதிலாக 3 ஆட்டை கொடுப்பார்கள். இந்த அன்பளிப்புனால் அதை கவனிக்காமல் விட்டுருவார். இந்த ஹதீஸோட மேட்ரு என்னென்னு கேட்டால், அந்த வசூலிக்கு போனவர் எந்த தப்புமே செய்யலை, இது எனக்கு தந்ததுன்னு கரெக்டாக கொண்டாந்து வச்சிடுறாரு. இதை குற்றம் பிடிக்க இயலுமா? குற்றம் பிடிக்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் குற்றம் பிடிக்கிறாங்க. அது உனக்கு தந்தது, உனக்கு ஏன் அவன் தர்றான்? உன் மாமனை மச்சான உனக்கு அதுக்கு தரணும். அப்போ உன் வீட்டில் உட்காந்து வந்திருக்குமா, உன் வாப்பா வீட்டில் இருந்தால் இருக்கு வந்திருக்குமா, நான் அனுப்பின வேலைக்கு தானே போனேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டித்ததுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இவர் வந்து அன்பளிப்பை வாங்குறாருல, வாங்கின உடனேயே இவர் வந்து சைக்காலஜிக்கலாக விழுந்துருவார். என்ன விழுந்துருவார்? துருவணும், விசாரிக்கணும், துல்லியமாக வாங்கணும் என்பதை விட்டுட்டு நமக்கு கொடுத்துருக்குறாரு, நம்ம இப்போ ரொம்ப போட்டு குடைய வேணாம், இருக்கிற சொல்லுங்கன்னு அப்படியே சரி பண்ணிட்டு வந்துடுறது. அப்போ மனித மனம் என்ன செய்யும்னு கேட்டால், அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கிடைக்கிற இடத்தில் என்ன செய்யும்? வளைஞ்சிரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் இவர் தப்புலாம் ஒன்றும் செய்யலை, உள்ளதான் சொன்னார், நீ வாங்கக்கூடாது, மாட்டேன்னு சொல்லியிருக்கணுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கம்பெனியிலேருந்து நீங்கள் வாங்குறது என்பதை வந்து எந்த ஒரு மனிதரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்போ தெரிஞ்சால் சொல்லிட்டு செஞ்சால் பல பேர் ஏற்றுக்கிற வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இப்படி வேறு ஒரு ஆளை நியமித்து உங்களுக்கு சொந்தமான ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரை போட்டு, அந்த மேனேஜர் அவர் ஒரு கம்பெனியை போட்டு ஆரம்பித்து செஞ்சார். நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி சில பேர் வந்து ஒரு கம்பெனியில் இருந்து கொண்டு அதுக்கு என்னென்ன ஜாமான் தேவைன்னு பார்த்து அவங்களே அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய வந்தவர்கள்லாம் நிறைய மோசடி பண்ணியிருக்கிறார்கள். நானே பார்த்துருக்கேன். நானே என்னோட நெருங்கி தொழில் ரீதியாக பழகிய பல பேர் வந்து ஆரம்பத்தில் கரெக்டாக போயிட்டுருப்பாங்க, அது கண்டிப்பாக தள்ளிடும். எவன் கேட்க போகிறோம், நம்ம கம்பெனி தானே, நம்ம பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் இது வந்து புகாரியில் இந்த வசூல் பண்ணுற ஹதீஸ் வந்து புகாரியில் 2597, 6979, 7174, 7197 இந்த ஹதீஸ்லாம் இருக்குது. அடுத்தது சாகுல் ஹமீது இக்பால் நகர் கடையநல்லூர்லேருந்து கேட்குறாங்க. அதாவது குர்பானி கொடுப்பவர்கள் மர்கஸ் பள்ளிகளில் வந்து சேர்ந்து கொடுக்கிறார்கள். பள்ளியில் உள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். இந்த பணியில் ஈடுபடும் சகோதரர்கள் கூலியும் வாங்கி கொள்கிறார்கள். இதில் ஈடுபடும் நபர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டான்னு கேட்குறார். அதாவது நம்ம குர்பானி வேலைக்கு இன்று என்ன செய்கிறாங்க, நம்மள்கிட்ட கூட்டு குர்பானி கொடுக்குறோம்ல, அதுக்கு சில பேர் ஷேர் தந்துடுவாங்க. என்ன தான் ஷேர் தந்தாலும் அந்த கூட்டு குர்பானிங்கிறத நிறைவேற்றுவதற்கு மேன்போர் கண்டிப்பாக வேணும். ஒரு தலைவர் மட்டுமோ ஒரு செயலாளர் மட்டுமோ செய்ய முடியாது. விளங்க, ஒரு 20 மாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டீங்க, 20 மாடு போய் எங்கே போய் பிடிப்பீங்க? 20 மாடை வாங்கிட்டு வந்த பிறகு அறுக்கணும், அறுக்கிற தோலை உரிக்கணும், அதை கட் பண்ணணும், பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 20 மாட்டை உரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 பேருடைய உழைப்பு தேவைப்படும், ஒரு 5 பேர் உழைப்பாவது தேவைப்படும். அப்படிங்கிற நேரத்தில் வந்து பலருடைய ஒத்துழைப்பை நம்ம கேட்போம். அப்படி கேட்கையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒத்துழைப்பு செஞ்சுட்டு அதுக்கு கூலி வாங்கிக்கிறாங்க. கூலி வாங்கினா மறுமையில் அது கூலி கிடைக்குமா? அதுதான் கேள்வி. இதில் 2ஆக நீங்கள் பிரிக்கணும். அதாவது கூலி வாங்கிறது வந்து அந்த 2 இது, அந்த வசூல் பண்ணுறாங்கல்ல, இது ஷேர் வாங்குறாங்கல்ல, ஷேர் வாங்குறது உழைப்பு தானே. குர்பானி எல்லோரும் கொடுக்க இயலாது, இல்லாதவங்க இருப்பாங்க, அதனால் நம்ம 7 பங்கு சேர்த்து அது உதவி செஞ்சோம்னு சொன்னால் பல பேர் குர்பானி கொடுக்குறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு வசூல் பண்ணுறாங்க, திரட்டுறாங்களா, அது ஒரு இபாதத்து தானே. அதுக்கு எந்த கூலி அவங்க வாங்கலை தானே, அந்த கூலி அவங்களுக்கு கிடச்சிரும், அதுக்கு அல்லாட்ட கூலி கிடச்சிரும். அதே நேரத்தில் வந்து கூலியெல்லாம் அந்த மாடெல்லாம் வாங்கி முடித்த பிறகு 10 மாடை வாங்கிட்டு வந்து, இந்த 10 மாடு இருக்குப்பா, இது அறுக்கிற வெட்டுறதெல்லாம் இருக்குது, யார் யார் வர்றீங்க, வெளியில் நீங்கள் போய் வேறு ஆளுக்கு கொடுக்குற கூலியை உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் வேறு ஆளுக்கு காசு கொடுத்தானே செஞ்சாகணும்.
வேறு நபர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து தான் செய்ய வேண்டிய காரியமாக இருந்தால் அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், அது கூலி கொடுத்தோம் என்று சொன்னால் அது கூலி தாராளமாக வாங்கிக்கிறலாம். ஆனால் அதை சேவையாக செஞ்சாங்கன்னு வராது. எந்த அளவுக்கு ஒரு கூலி கிடைக்கும்? அவர் அதுக்காக நம்ம கூட்டாக செய்கிறோம், அதுக்கு மெனக்கடுறோம்ல, வசூல் பண்ணுறோம், அந்த காசு வாங்காத பணிகள் அதில் இருக்கும். எந்த பணிகளுக்கு ஒரு காசு வாங்காமல் இருக்கிறாரோ அந்த பணிகளுக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கும். எந்த உழைப்புக்கு காசை வாங்கிட்டாரோ அதுக்கு கூலி கிடைக்காது. நீங்கள் கூலிக்கு தானே வேலை பார்த்தீங்க. ஒருத்தன் கூப்பிட்டு குர்பானியை வெட்டுப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வெளியால் கொண்டாந்து வெட்டுறீங்க. அவன் 20 மாட்டை வெட்டிவிட்டான், 20 குர்பானி கொடுத்த நன்மை ஒன்று கிடைக்குமா? அவங்க கொடுக்குற காசுக்கு வெட்டிட்டு போகிறான். அப்போ நீங்களும் கொடுக்குற காசுக்காக வேண்டி சில வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த வேலைக்கு உங்களுக்கு கூலி கிடைக்காது. ஏன்னா அது காசை வாங்கிட்டீங்க. அது மட்டும் வேலையில் அதுக்கு முன்னாடி பல வேலைகள் இருக்கிறத வேலை கூலி இல்லாமலும் செய்வீங்களே, அந்த கொண்டை காட்டு கொண்டு 20 ரூபா கொண்டை கொடுக்குறீங்க, அதுக்கு கூலி வாங்காமல் இருப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கூலி வாங்காமலும் பல வேலைகள் நடக்கும், கூலி வாங்கியும் நடக்கும். கூலி வாங்கி நடந்துச்சின்னு சொன்னால் மார்க்கத்தில் தப்பு இல்லை. ஏன்னா இவர் இல்லாட்டி வேறு ஆளுக்கு கொடுத்தா அவன் அந்த கூலியை, நிர்வாகியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு கூலி கொடுக்கலன்னு சொன்னால் வெளியில் உள்ள ஒருத்தனை கூப்பிட்டு தானே அவன் அது கூலி கேட்க தானே செய்வான். அவன் திங்கிற கூலியை நம்ம ஆள் தின்ட்டு போகிறாருன்னு கொடுத்தா தப்புலாம் கிடையாது. ஆனால் இலவசமாக நாங்கள் சேவையை செஞ்சோன்னு நீங்கள் சொல்லிக்கிறவும் இயலாது. அது அல்லாட்டையும் கூலி கிடைக்காது. என்ன கூலி கிடைக்காது? குர்பானிக்கு உதவி செஞ்சீங்கிற வகை தான் காசை வாங்கிட்டீங்கல்ல, அதுக்கு குர்பானி வகையிலான கூலி கிடைக்காது. அதே நேரத்தில் அந்த கூட்டாக செய்யும் பொழுது அனைத்துக்கும் கூலி கொடுக்கறது கிடையாது. சில விஷயங்களை கணக்கு எழுதி வச்சுக்கிறது. கணக்கு எழுதி கூலி வாங்குவார் ஒருத்தர், கணக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு. நான் கணக்கு எழுதியதற்காக கூலின்றாருன்னா அவருக்கு அந்த கூலியும் இல்லாமல் போயிடும். அந்த திரட்டி வசூல் பண்ணி கணக்கு காட்டி அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் சேவையாக தானே செய்கிறாங்க. அதில் எல்லா நிர்வாகிக்கும் பங்கு கிடைக்கும். இந்த பணியை தலையில் சுமந்து கொண்டார்கள் இல்லையா, அதுக்குன்னு உள்ள கூலி அதுக்கு யாரும் கூலி வாங்குறது இல்லை. அந்த கூலி கிடைக்குமே தவிர தோல் உரிச்சிட்டு காசு வாங்கிட்டு போகிறார் ஒருத்தர் நிர்வாகி, அது தோல் உரிக்கிறது. ராமசாமி கூட அந்த காசை கொடுப்போம், அதனால அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதுலலாம் என்ன செய்யாது, மறுமையிலே நன்மை அவர் கிடைக்காது, அது கூட காசை வாங்கிட்டதுனால. அப்படி நீங்கள் பிரித்து பார்த்துக்கிறணும். இதுக்கு ரிலேட்டிவாக இன்னொரு கேள்வியும் அந்த சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளியில் பாங்கு சொல்லும் சகோதரர்கள் அதற்கு கூலியும் வாங்கி கொள்கிறார்கள். பாங்கு சொல்பவர் மறுமையில் கழுத்து நீண்டவர்களாக வருவார்கள் என்றது சொல்லப்படுகிறது. அவருடைய உழைப்பிற்கு கூலி வாங்கிவிட்டால் பிறகு எல்லாம் எப்படி அவர்களை தனிமைப்படுத்தி காட்டுவான்? இதுதான் என் கேள்வி என்று அதுக்கு ரிலேட்டிவாக இன்னொரு கேள்வியும் சேர்த்து விட்டுருக்கிறார். இந்த குர்பானிக்கு கூலி வாங்கிட்டாமா மாதிரியே பாங்கு சொல்வதற்கு சம்பளம் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு பிறகு பாங்கு சொல்வதால் என்ன கிடைக்கும் என்று நன்மை சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த நன்மை ஒரு கிடைக்குமா அப்படிங்கிறதும் அதில் கேள்வியாக இருக்கிறது. பொதுவாக பாங்கு சொல்வதை பொறுத்த வரைக்கும் பாங்குக்கு என்று கூலி வாங்கக்கூடாது. ஏன்னா பாங்கு என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தாக இருக்கிறதோ, நோன்பு எப்படி வணக்கமாக இருக்கிறதோ, அதே மாதிரி பாங்கு என்பதும் ஒரு இபாதத்தில் சேர்ந்த வணக்கம். வணக்கத்தில் பியூராக இருக்கணும், அல்லாவுக்காக தான் அவர் செய்யணுமே தவிர எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பாங்கு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மோதினுக்கு கொடுக்குற சம்பளங்கள்லாம் பாங்கு சொல்வதற்காக அவங்க கொடுக்கறது கிடையாது, பாங்கு சொல்வதற்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா மோதினை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ 24 மணி நேரமும் இந்த பள்ளியை பாதுகாக்கணும், பூட்டி வச்சுக்கிறன்னு, சுத்தமாக வச்சுக்கிறன்னு, மோட்ரு போடணும், ஃபேனை போடணும், லைட் அமர்த்தணும், என்னங்கிறது எல்லாத்தையும் கண்காணிக்கணும். ஒட்டுமொத்த ஒரு செக்யூரிட்டி காவல் மாதிரி. மோதின் என்பவர் அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு கூர்க்காவுடைய வேலை, அதை பாதுகாக்கிற வேலையை ஒரு சேர்த்து செய்கிறார். அப்போ இந்த பள்ளியில் மோதினாக இருப்பவருக்கு நிர்வாகிகள் கொடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அதான் சொல்வது அல்லாவுக்காக சொல்லு, நீ இது இருந்து கண்காணித்துக்கிற காரணத்துக்கு உனக்கு சம்பளம், அதுக்கு ஊதியம் ஊக்கத்தொகைன்னு கொடுக்கலாம். அதாவது பாங்குக்குன்னு சொல்லி கூலி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. காசுக்கு தான் சொன்னார்னு ஆயிரம். நம்ம கூட காசுக்கு பாங்கு சொல்கிற ஒரு ஆளை செஞ்சோன்னா அது இகலாஸ் இருக்குமா அந்த அழைப்பில்? அதனால் இப்படி பல வேலை நீங்கள் வாங்குறீங்க. மோதின் என்பவர்கிட்ட என்ன செய்கிறீங்க, பல வேலைகள் நீங்கள் வாங்கத்தான் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மனசை கொஞ்சம் மாற்றிக்கிறணும். என்ன மாற்றிக்கிறேன்னு, பாங்குக்கு கூலி கிடையாது, நீங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுருக்கிறீங்க, அதை காவல் காக்கிறதுக்கு ஒரு கூலி கொடுக்க தானே வேணும். ஒரு ஆளை செக்யூரிட்டியாக போட்டு விட்டீங்க, பள்ளிக்கு யார் வர்றா என்னங்கிறது பள்ளியில் இருக்கிற ஒரு ஆளை தான் கண்காணிக்க முடியும். அவர் அந்த மோதினார் என்பவர்கிட்ட என்ன செய்கிறோம், நீ தான் பள்ளிக்கு பொறுப்பாளர், சாவி நீ தான் வச்சுக்கிறன்னு, யார் வர்றா யார் போகிறா என்ன எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பாளின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்க்குற கண்காணித்தல் என்பது ஒரு பெரிய வேலை தான். அதுக்கு நீங்கள் மோதினார் கொடுக்குற சம்பளத்தை விட ஜாஸ்தியாக கொடுக்கலாம்.
அதனால் மொதின் என்பவருக்கு நீங்கள் சம்பளத்தை கொடுங்க, நல்லாவே கொடுங்க. அதானுக்கு கொடுக்காதீங்க. அவர்கிட்ட நிறைய வேலைகள் நீங்கள் வாங்குறீங்க, நிறைய வாங்கலாம். பள்ளிவாசல் தொடர்பாக என்ன செய்யலாம், சில ஊர்களெல்லாம் அந்த மொதின் என்பவர் தான் சந்தா வசூலிக்க போய் தருவார். மோதினாரை போட்டுருவாங்க, அவர் தான் கடையாக போய் அந்த பள்ளிவாசல் நிறைய கடைகள் இருக்கும், வாடகை வசூல் பண்ணிட்டு வருவார். மாத சந்தா கொடுக்குறவங்க இருப்பாங்க, அங்கே போய் வசூல் பண்ணிட்டு வருவார். அப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய நம்மளும் பார்த்துருக்கோம். சில ஊர்களில் மோதினுக்கு அந்த வேலையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பல வேலைகள் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற அந்த ஊதியம் என்பது வந்து பாங்குக்காக இல்லாமல் எதுக்கு இருக்கணும், அது வந்து அவர் செய்கிற வேறு வேறு பணிகளுக்காக இருந்தால் தான் சரி. நீங்கள் கொடுக்குறது வந்து அந்த மனசை மாற்றிக்கிறது தான் அது. ஏன்னா நமக்கு தெரியுது பாங்கு மட்டும் அவர் சொல்லலை, பல வேலைகள் நம்ம கொடுத்துருக்குறோம், அந்த வேலைக்கெல்லாம் சேர்த்து தான் சம்பளம்னு வருதில்ல. அது பாங்குக்கு இல்லைன்னு மனசை மாற்றிக்கிறங்க. எல்லாருமே எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பாங்குக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாதுங்க, அது நீங்கள் அல்லாவுக்காக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தான் ஃபுல்லாக இருப்பீங்க, உங்களுக்கு தான் பாங்கு சொல்ல இயலும், அதனால் நீங்கள் பாங்கு சொல்லுங்கள். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஊதியம் எதுக்குன்னு கேட்டால் இதனுடைய கண்ட்ரோலை நீங்கள் வச்சுக்கிறதுனால, பாதுகாக்க செக்யூரிட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சம்பளம்ட்டிங்கன்னா அவருக்கும் ஹலாலாக போயிடும், நமக்கும் ஹலாலாக போயிடும், பஞ்சாயத்துலாம் போயிடும். அடுத்தது ரிசானா சம்சுத்தீன் வவுனியா, இலங்கை வவுனியாங்கிற ஊரில் இருந்து ரிசானாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஜனாசா அறிவிப்பு மற்றும் நோய் பற்றிய அறிவிப்பு வாட்ஸ்அப் குழுமத்தில் வந்தால் வாயால் மொழிந்து துவா செய்ய வேண்டும் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பதிவு செய்தால் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ நவீன காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒருத்தவங்க வந்து ஜனாசா அறிவிப்பு செய்கிறாங்க. ஜனாசா அறிவிப்புன்னு இன்னார் மரணித்து விட்டார்னு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு வந்து தகவல் அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பும் பொழுது அதை ஃபோனை போட்டு உங்கள் செய்தியை கேட்டேன், நான் அவருக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா அல்லது மெசேஜிலே பதில் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்ல ஒரு நோயாளியாக இருக்கிறாரு, அந்த செய்தியை உங்களுக்கு போடுறாங்க, உடனே அந்த நோயாளிக்கு ஃபோனை போட்டால் அவங்களுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நோயை பற்றி சொன்னீங்க, நான் அவருக்காக துவா செய்கிறேன், அந்த துவா ஓதி அவருக்கு தெரிவிக்கணுமா அல்லது நம்ம என்ன மாதிரி நடந்து கொள்வது அப்படிங்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் செய்யணுமான்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம் மட்டுமல்ல உலகத்தில் எதை பொறுத்த வரைக்கும் சரி தான், எழுத்து மூலமாக சொல்வதும் வாய் மூலமாக சொல்வதும் சமமானது தாங்க. சில நேரங்களில் எழுத்து மூலமாக சொல்வது மேலானதாக கூட இருக்கும். அல்லாஹ் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம கல்வியை பற்றி பேசும் பொழுது முதல்ல இறங்கின சூறாவில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லது அல்லம பில் கலம்னா பேனா மூலமாக கற்றுக் கொடுத்தானே அந்த இறைவன் பெயரால் ஓதுவீராகன்னு அல்லாஹ் சொல்லி, அந்த ஓதுவீராகன்னு இருக்குல்ல, அதில் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய வர்ணனைக்கு அல்லாஹ் வர்ணிக்கிற வாசகம் என்ன வரும்னு கேட்டால், இக்ர ரப்புக்கல்லது அல்லம பில் அக்ரமுள்ளது அல்லம பில் கலம் மூலமாக பேனா மூலமாக கற்றுக் கொடுத்தானே அந்த இறைவன் அப்படின்னு வருது. எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி சமுதாயத்துக்கு அருளப்பட்ட முதல் வசனத்திலேயே பேனா மூலம் கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பேனாக்கள் எழுத்துக்கள் மூலமாகவும் கற்றுக் கொடுக்கலாம், எழுத்துக்கள் மூலமாக உள்ளதும் நேரடியாக சொல்வதும் ஒன்று தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அந்த வேதம் வந்து எழுத்து வடிவில் வரல, மூசா நபிக்கே எழுத்து வடிவில் தான் நல்ல வேதத்தை கொடுத்தான். அதுக்கு முந்தைய எழுத்துங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது 96வது சூறாவில் 4வது வசனம். அதே மாதிரி 68வது சூறாவில் 1வது வசனத்தில் நூன் ஒல் கலமி பேனாவின் மீதும் ஒமா எஸ்துரூன் அதை கொண்டு அவர்கள் எழுதுவார்களே அதன் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் வந்து பேனாவிலே சத்தியம் செய்கிறான், பேனாவை கொண்டு எழுதுகிற எழுத்துக்கள் மீதும் எல்லாம் என்ன செய்கிறான், சத்தியம் செய்கிறான். அதே மாதிரி மூசா நபிக்கு எழுதித்தான் வேதத்தை கொடுத்தான் என்ற ஒரு விஷயம் 745 750 750 அல்வாகன்னு வருது, பலகையில் எழுதி கொடுத்தோம் என்று. அப்போ அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம வந்து வாயால் சொல்வதும் எழுத்தாக சொல்வதும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வாயால் சொன்னதும் இது எழுத்தாக சொன்ன உங்களை வந்து ஒருத்தன் வந்து நேரடியாக வந்து அறிவு கட்ட மடப்பையிலன்னு திட்டுறான், கோவம் வரும்ல. அதையே மெசேஜில் அனுப்புனா கோவம் வராது அவருக்கு. மெசேஜில் என்ன செய்றீங்க, அவனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க உன்னை கொண்டு விடுவேண்டு, இதை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் வாயினால் சொல்லவில்லை எழுத்தில் தான் சொன்னேன்னு சொல்ல முடியுமா? எழுத்தும் என்னது, எழுத்தும் பேச்சு எல்லாம் ஒன்று தான். பேசுகிறதுக்கு என்னன்னு கேட்டால் அது இவன் தான் அனுப்புனானாங்கிறத அதை உறுதி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். பேசுனீங்கன்னா உங்களை நான் பார்த்துட்றேன், அதனால் கன்ஃபார்மாக போயிடுது. எழுத்துங்கிறது என்னென்னு கேட்டால் அவன் தான் அதை எழுதுனானாங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சந்தேகம் வர நிரூபிக்கிற ஒரு அவசியம் அதில் வருமே தவிர, மற்றபடி அவன் தான் எழுதிட்டாண்டு வரும் பொழுது அதை எழுதுனதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் கோவப்படுத்தானே செய்வீங்க.
கோவம் ஒருத்தன் என்ன செய்கிறான், திட்டி கண்ணா பின்னான்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும். ஃபேஸ்புக்கில் போட்டு உங்களை திட்டுறான். அது எழுத்து என்கிட்ட நேரடியாக சொன்னான் அப்படி நினைப்பீங்க. அப்போ இஸ்லாமிய பார்வையில் வந்து பேச்சும் பேச வேண்டிய இடத்தில் பேசுங்க, எழுத வேண்டிய ரெண்டும் ஒன்று தான். பேச்சுக்கு பதிலாக எழுதலாம், எழுதுக்கு பதிலாக பேசலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வந்து மக்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதை தாண்டியும் செய்தியை கொண்டு போக நினைக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா எழுதி கொடுத்துன்னு அனுப்புனாங்க, தபால் அனுப்புனாங்கல்ல. புகாரி 7வது ஹதீஸு 2941, 4553 இந்த 3 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹெர்குலிஸ் உட்பட பல மன்னர்களுக்கு வந்து முகமது எழுதி கொள்வது, நான் நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, நான் உன்னை இஸ்லாத்தின்பால் அழைக்கிறேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ வெற்றி பெறுவாய், இல்லை என்றால் குடிமக்களுடைய பாவமெல்லாம் உனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தை நேரடியாக போய் அழைக்காமல் கடிதத்தில் அழைக்கிறாங்க. இப்போ கடிதத்தில் அழைத்தாலும் என்ன தான் அது அழைச்சா தான் அர்த்தம். அப்போ தபால் சுலைமான் நபி என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கத்து நாட்டு ராணிக்கு வந்து ஒரு கடிதம் தான் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னை கட்டுப்பட்டு நீங்கள் வரணும், நான் பெரிய சாம்ராஜ்யம், நீங்கள் குட்டி ராஜ்யம், உள்ளெல்லாம் குட்டி குட்டி ராஜ்யம்லாம் இருக்கக்கூடாது, என் கண்ட்ரோல் நீங்கள்லாம் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. அந்த கடிதம் அந்த ஹுது பறவை மூலமாக அனுப்புவார்ல, அதில் என்ன வர்றதுன்னு கேட்டால் இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லா உல்கிய இளைய கிதாபுன் கரீம், ஒரு மரியாதைக்குரிய ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது பறவை வழியாக. அது என்ன வருதுன்னா இன்னஹு மின் சுலைமான், இது சுலைமான் எழுதி கொள்வது, இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு அந்த கடிதத்தை அனுப்பி அவர் அழைப்பு கொடுக்குறார். அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால் நேரடியாக சொல்கிறதும் கடிதத்தில் சொல்வதும் ஒன்று தான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உங்களுக்கு நேரடியாக சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, தூரமாக இருக்கிறாரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு மெசேஜில் போடுறாரு, வாட்ஸ்அப்பில் போடுறாரு. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தில் பதில் சொல்கிற கடமை இருக்குது, பதில் சொல்கிற விஷயம் இருக்குது, கேட்டுட்டு போகிற விஷயம் இருக்குது. பதில் சொல்கிற விஷயம் அவருக்கு பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒருத்தர் போட்டாரையானால் நீங்கள் என்ன செய்யணும், பதில் அவருக்கு தானே சொல்லணும், நீங்களை வாய்க்குள்ளே சொல்லிக்கிற முடியாது. அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரா, அலைக்கும் சலாம், அல்லது பதில் கூட சலாம்னு சொல்லிடலாம், வெறும் சலாம் சொல்வதும் ஓகே தான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு போட்டார்னா சலாம்னு சொல்லிட்டு போங்க, அலைக்கும் சலாம் சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் அவருக்கு அந்த பதில் அனுப்பிடணும். அவருக்கு சொல்லாமல் சில விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை. இப்போ நேரடியாக ஒருத்தர் வர்றாரு, எங்கள் வாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு, அவருக்கு நீங்கள் பதில் சொல்கிறது அவசியம் கிடையாது. மனசில் வாங்கிட்டு நீங்களும் அல்ல துவா செஞ்சுக்கலாம். நான் இந்த துவா உங்கள் வாப்பாவுக்கு செஞ்சேன்னு அவருக்கு சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்போ அவர் தெரிவிக்கிற விஷயம் அவருக்கு பதில் அனுப்புகிற விஷயமானு நீங்கள் பார்க்கணும். அது சலாம் மட்டும்தான் அப்படி இருக்கிறது. சலாண்டா தான் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், மற்றது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அப்போ உங்களுக்கு மூத்தா போயிட்டார்னு சொல்கிறார், மூத்தா போயிட்டார்னு சொன்னால் இந்த இன்னால் இல்லா என்பது அவற்றையே போய் சொல்லணும், நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறது இன்னால் இல்லாங்கிறது. இன்னால் இல்லா என்பது ஒரு மனிதருக்கு சொல்லக்கூடிய பதிலாது. மரண செய்தி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், மனசுக்குள்ளே அதை செய்தியை கேள்விப்படும் இன்னால் இல்லா இன்னாலே ராஜுவும் சொல்லலாம். நீங்கள் நீங்கள் வந்து அவருக்காக நீங்கள் ஒரு அனுசரணையாக இருந்தீங்கன்னு காட்ட விரும்பினால் எழுதி அனுப்பலாம். அல்லாஹ் பொருந்திக்கொள் நாள் இல்லா இன்று எழுத்தினை அனுப்பி நான் அவருக்காக துவா செய்கிறேன்னு தெரிவித்தீர்களே, ஆனால் அது குற்றமில்லை, தெரிவிக்கணும் அவசியமும் கிடையாது. மரண செய்தி வந்துச்சுன்னா, நோய் செய்தி வருது, ரொம்ப முடியாமல் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்கிறாங்க, உடனே அதை அவருக்கு கேட்கும் விதமாக துவா செய்யறது அவசியம் இருக்குதா? இல்லை. காதில் கேட்டு நம்ம செய்யலாம், இறைவா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர் குணப்படுத்துவாயாக நீங்கள் வாய்க்குள்ளே துவா செஞ்சுக்கிட்டாலும் அது ஓகே தான், வழங்குதா? எழுத்தில் அவருக்கு ரிப்ளை கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் சலாமுக்கு மட்டும் தான் நீங்கள் என்ன செய்யணும், ரிப்ளை கொடுக்குறது பதில் சொல்கிறது கடமைன்னு வர்றதுனால அதை செய்யணும். அந்த மாதிரி வந்து எழுத்து பேச்சு எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால நோய் பற்றிய தகவல் வந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எதுவும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரண செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு செய்ய வேண்டிய துவாவை நீங்கள் செய்யணும். ஒரு நோயாளி என்ன செய்கிறாருன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், ரொம்ப இதாக இருக்கேன்னு கேட்குறாரு, அதுக்கு அது ஹிபில் பா சரப்பன்னாசம் ஒரு துவா இருக்கிறது. இந்த துவா அவருக்கு சொல்லணுமா, நம்ம அல்லாட்ட நம்ம கேட்கணுமா? நம்ம கேட்கணும். நீங்களாக கேட்டுக்கிறோங்க, அவர் அந்த நோய் சம்மந்தமாக அனுப்புனாரே. ஆனால் அல்லது நீங்கள் விரும்புனீங்கன்னா, உன் மேலே அன்பு வச்சுருக்கிறப்ப உனக்காக நான் அல்லாட்ட கேட்டுட்டேங்கிற செய்தி தெரிவிக்கலாம். ஒரு இணக்கத்தை நாடி, மார்க்க சட்டம் கிடையாது, ஒரு அன்பை பரஸ்பர அன்பை காட்டுவதற்காக செய்யலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிறேன்னு எல்லாமே அப்படி தான். அதே நேரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ உதாரணமாக தபால் மூலம் தலாக்கு விட்ருவாங்க, எஸ்எம்எஸில் தலாக்கு, தபால் மூலம் தலாக்கு. அப்போ அதெல்லாம் சரியானு கேட்குறீங்க. அப்படி கேட்டால் அது செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் தலாக்கு எஸ்எம்எஸ்க்கெலாம் என்ன இருக்கணும்னா அது சாட்சி மூலமாக வச்சு செய்ய வேண்டிய விஷயம்.
தலாக்குங்கிறது வந்து இவராக அனுப்பி விடுறதுக்கு தலாக்கு கிடையாது. தலாக்குன்னா என்ன இருக்குன்னு முஸ்தஷிது ஷஹீதைனி 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் இருக்குது. சாட்சியை வைத்துக் கொள்ளணும்னு சொன்னாலே டைரெக்டாக தான் இருக்கணுங்க. நீங்கள் தலாக்கு சொன்னால் 2 பேரும் வச்சுக்கிட்டு கணவன் மனைவி எல்லாம் வச்சுக்கிட்டு நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் அப்படி ஜமாத்தார் முன்னிலையில் செய்யணும். அப்படி அந்த காரணத்தினால அது தபாலில் அனுப்புனா செல்லாதுங்கிறோம். தபாலில் அனுப்புனது எஸ்எம்எஸ்ஸில் அனுப்பலாம் செல்லாதுன்னு காரணம் என்னென்னு கேட்டால் தபாலில் எப்படி சாட்சி வைப்ப? ஒரு இடத்துல நீ இங்கே இருந்துட்டு அங்கேருந்து அங்கே தலாக்கு விடும்போது அவன் அங்கேருந்து பார்த்தானா நீ உங்கள் 2 பேரும் இங்கேக்குள்ளே சாட்சியாக வச்சா கூட நீ அனுப்புனங்கிறது தான் சாட்சி. யாருக்கு அனுப்புனங்கிறது சாட்சி கிடையாது. அந்த மனைவிக்கு போய் சேர்ந்துச்சாங்கிறது சாட்சி கிடையாது. அவள் சாட்சினா என்ன இருக்கணும்னா நீ உன்னையும் பார்க்கணும் அவளையும் பார்க்கணும் அந்த குடும்பத்தாரையும் பார்க்கணும். அப்படி வச்சுக்கிட்டு சொன்னது அதை ஒருத்தர் 2 பேர் பார்க்கணும். அதுக்கு தான் சாட்சி. சாட்சின்னு சொன்னால் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதில் அனைத்தையும் ஒருத்தர் பார்த்தா தானே அது சாட்சி ஆவார். அதனால் அந்த கல்யாணத்தை வந்து வாட்ஸ்அப்பில் நடத்தலாமா ஃபேஸ்புக் நடத்தலாமா நடத்த முடியாது. ஏன்னா கல்யாணம்ங்கிறது அந்த சபையில் இருக்கணும், சாட்சி இருக்கணும். எதுக்கு சாட்சியாக இருக்கணும்? அந்த சாட்சி என்பவர் என்னையும் பார்க்கணும் அவரையும் பார்க்கணும். வேறு எதுவும் ஹிட்டன் மறைவாக இருக்கா? அது வீடியோவில் காட்டி வேறு பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணுங்கிறாங்களா? இது எல்லாமே வந்து அதை வீடியோ கார்டிலலாம் தெரியாது. ஏமாற்றலாம், நினச்சா என்ன செய்யலாம், ஏமாற்றலாம். அல்லது கல்யாணத்தை ஒருத்தன் கல்யாணம் ஃபோனில் கல்யாணம் பண்ணுறாங்க வீடியோ காலில். எப்படி உன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி தந்தேன் ஏற்றுக்கிட்டேன்னு இவர் சொல்லுவார். நீங்கள் வச்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துச்சேமிங்க. கரெக்டாக நடந்து சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இவன் ஒத்துக்கிறான்ல, இவன் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டானா பின்னாடி எவனா கத்தி வச்சு நிற்கிறானான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் க்ளோஸ்அப்பில் இவனை மட்டும் காட்டுவான். டேய் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு விட துப்பாக்கி காட்டி நிற்கிறான்னு வைங்க, அது கேமராவில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சபையில் வச்சு தான் செய்யணும். கல்யாணமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்துக்கிட்டு நம்ம விவாகரத்தாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன இருக்குன்னு தபாலில் அனுப்புனா செய்திங்கிற வகைக்கு தான் அனுப்பலாமே தவிர சபையில் வைத்து சாட்சிகள் முன்னால் நடக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குமே. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது? தபாலில் எஸ்எம்எஸ் எல்லாம் தலாக்கு சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர பாக்கி எல்லா விஷயங்களையும் என்ன செய்யலாம்? ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு தராமல் இருக்கிறாரு, நீங்கள் தபாலில் கேட்டால் தப்பாது. இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு போயிட்டீங்க 1 வருஷம் ஆகுது, எப்போ தருவீங்க? அவர் என்ன செய்வார்? தபாலில் வந்து விளங்கிட்டு இப்போ தருவேன்னு பதில் சொல்கிறார்ல. அதனால் அதை எழுத்தில் நவீன காலத்தில் எந்த வசதியில் வந்தாலும் சரி தான் அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்குறது வந்து நேரடியாக கொடுக்குற மாதிரி உள்ளது தான். சொல்லப்போனால் எழுத்து பக்கம் அதை விட எழுத்துங்கிறது அதை விட உறுதியான ஒரு விஷயம். அது வணங்கி சுலைம் மேலைக்காவரிலேருந்து சுலைம் என்பவர் கேட்குறாரு, குர்ஆனில் கூறப்பட்ட அல் யசவு அவர்களும் புகாரி 3401 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர் யூசா இப்னு நூன் இருவரும் ஒருவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அல் யசான்னு ஒரு நபியை பற்றி சொல்லப்படுது. ஒரு ஹதீஸில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கூடவே அந்த ஹலீரை பார்க்க போவாங்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கூட ஒரு ஆளை ஊழியரை கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த ஊழியரை பற்றி வரும்பொழுது யூசா பின் நூன் என்று என்ன செய்யும் புகாரில் 3401 ஹதீஸ்ன்னு அவர் சொல்கிறாரு. 3401 மட்டும் இல்லை, 122, 4725, 4726, 4727 இம்புட்டு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் ஃபத்தாஹு யூசா பின் நூன் என்ற தன்னுடைய ஊழியரோடு மூசா நபி போனார்னு வருது. யூசாங்கிற அவருடைய பேர், நூன் பாப்பாவுடைய பேர், நூன் என்பவருடைய குமாரர் அப்படின்னு வருகிறது. அப்போ இந்த யூசான்னு வருதில்ல, இந்த யூசா என்பவரும் அல் யசவ் என்பவரும் ஒரே ஆள் தானான்னு ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால் ஹதீஸில் மூசாவோட ஒரு ஆள் இருந்தார்னு வருது. அவரை பற்றி ஹதீஸில் என்ன யூசான்னு வருகிறது. குர்ஆனில் என்ன வருதுன்னா அல் யசான்னு ஒரு நபி அனுப்புனதாக வருகிறது. யசா யூசா ஒரே மாதிரியாக வருதுங்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறீங்க. அப்படி கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ஸ்பெல்லிங் வேறு. யூசா என்பதில் வந்து ஏவாவு ஷீன் 3 புள்ளி வச்ச ஷீன் யூசா. அல் யசாவில் வந்து புள்ளி இல்லாத சீன். அல் யசா என்பதில் வந்து என்ன இல்லை, அந்த சீன் புள்ளி வச்ச சீனு புள்ளி இல்லாத 3 புள்ளி வைப்பாங்கள்ல, அந்த சீனாக்கு யூசாவில் இருக்கும். அல் யசாவில் வந்து வெறுமனே புள்ளி இல்லாத சீன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த சொல்லுடைய திரிப்பு இது கிடையாது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. யூசாங்கிறது அவர் ஒரு ஆள், அல் யசா என்பது அது ஒரு ஆள். இந்த யூசா என்பவரை பொறுத்த வரைக்கும் பைபிளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யோசுவான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? யோசுவா. அவரை பற்றி பைபிளில் சொல்லும்போது என்ன செய்வாங்க? நூனின் குமாரனாகி யோசுவா. யூசுப் நூன் வருதில்ல, அது பைபிளில் எப்படி வரும்? நூன் என்பவருடைய குமாரனாகிய யோசுவா அப்படின்னு சொல்லி என்னாகமம் 11:28, 14:38, 26:65 இதிலெல்லாம் வருகிறது. அப்போ யோசுவா என்பவர் வந்து மூசா நபியின் சீடராக இருந்தார்.
சீடராக இருந்தது மாத்திரம் இல்லாமல் மூசா நபிக்கு முன்னாடியே ஹாரூன் மூத்தா போயிடுறார். அதனால் மூசா நபி இறந்ததுக்கு பிறகு மூசா நபியுடைய இடத்துல இவர் வருவார். இவரை தலைவராக்கிக்கிடுவாங்க. யோசுவா என்பவர் என்ன செய்வாங்க, தலைவராக்கிடுவாங்க. இது மூசாவுக்கு அடுத்த தளபதியாக இருப்பார். அவர் மூசா நபி மூத்தா போன உடனே யோசுவாவின் தலைமையில் அந்த ஆட்சியை என்ன செய்யணும், அந்த யோசுவா நிர்வாகத்தை நடத்துவார் என்று பைபிள்லாம் வரும். அந்த உபாகமத்தில் கடைசியாக வரும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் யோசுவாங்கிற ஆள் வேறு, அல் யஸா என்பது நபி அவர் வேறு, அவருக்கு இருக்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சகோதரர்களை, இந்த வாரமும் கேள்வி ரொம்ப 9 கேள்வி தான் வந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த 2 மணி நேரம்னு கணக்கு வச்சுருக்கிறோம்ல, அது ஒரு ஐடியா பண்ணுறோம். கூடுதலாக உங்களுக்கு கேள்வி சொல்வதற்கு என்னங்கிறது ஒரு யோசனைகள் இருக்கிறது. இப்போதைக்கு நம்ம இந்த வாரத்தோடு இதை நிறுத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.